जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करुणम जय श्री राधा गोपाल जगन्नाथ जय श्री गौरंग महाप्रभु नित्यानंद करुणम जय श्री रूप रघुनाथ करुणम जय श्री अपूर्वादी महाराज करुणम என் குருநா கருணம். தொடர்ந்து நம்ம வந்து பக்தி விஷய கிளாஸ் கவனிப்போம். கிளாஸ் வந்து கூட அனைத்து பகுதியும் அறிவான பரிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஓகே, உங்களுக்கு ஆன்மீகத்தில் ஸ்பிரிச்சுவலில் என்னென்ன கேள்வி இருக்கோ, ஏன்னா ஏற்கனவே ஒரு கேள்வி இருக்குது, அந்த கேள்வியிலேருந்து நான் அப்புறம் ஆரம்பிக்கிறேன். முதல் உங்ககிட்ட கேள்வி எடுத்துக்கலாம், அப்போ அதிலே நம்ம டிஸ்கஷன் போகலாம், அதிலே நிறையா டிஸ்கஷனுக்கு வரலாம். ஸ்பிரிச்சுவலில் பக்தி பாதையில் ஆன்மீகத்தில் என்ன ஆன்மீக சம்மந்தமான வெளியில் இப்படி பார்த்துருக்கேன் பிரபு, இப்படி நடந்திருக்க பிரபு, இப்படி இருக்க பிரபு, அது இருக்க பிரபு, இது என்னென்னு. ஏன்னா ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கிளாஸில் நான் ஹரிகிருஷ்ணன் என்னது பக்தி விஷயம் என்ன கிளியர் பண்ணிட்டேன். ஓகே, இதில் தான் வந்து பக்தி விஷயம் தான் நம்ம நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம், நிறைய டவுட்டு கிளியர் பண்ணலாம். உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கோ டவுட் இருக்கோ கேட்கலாம். மஹி மாதவி மாதாஜி இல்லை யார் வேணால் கேட்கலாம். என்ன கேள்வி இருக்கோ நீங்கள் இது பண்ணலாம். நம்ம வந்து அதுக்கு எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக நான் சொல்லுவேன், தெரியலன்னா கண்டிப்பாக நான் யாராச்சும் பெரியவங்ககிட்ட மகாராஷ்டிரில் கேட்டு நான் சொல்லுவேன். என்னது எல்லோரும் உடனே வந்து மாதாஜி அதாவது மாற்ற நினைக்கிறாங்கன்னா வந்து ஆல்டரில் வந்து மற்ற தெய்வங்கள் இருக்கும்போது அதில் நம்ம கிருஷ்ணர் ஒரு சைட்டை வச்சு நம்ம வழிபடலாமா? கேட்கணும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேட்கணும் பிரச்சனை இல்லை. முடியுமா? எனக்கு இன்னும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம வரும்போது நம்ம வந்து தேவர் வழிபாடில் கண்டிப்பாக இருப்போம், அம்பாள் வழிபாடில் இருப்போம், முருக வழிபாடில் இருப்போம். இப்போ அது நம்ம வந்து உடனே வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே மாதிரி இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த வழிபாடோடு சேர்த்து இந்த கிருஷ்ண வழிபாடு நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. அப்புறம் ஸ்லோலி சொல்லி நீங்கள் கிளாஸுக்கு வர 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 உங்களுக்கு எல்லாமே புரிய வரும்போது தென் ஸ்லோலி அந்த சேஞ்சஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து வச்சுக்கலாம், வச்சு நீங்கள் வழிபடலாம். பகவானுக்கு கொஞ்சம் முடிஞ்சால் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி வந்து துளசியில் வச்சு நீங்கள் வைங்க. 25 வருஷமா? சரி, இல்லை நமக்கு எல்லாருமே கிருஷ்ணன் தெரியும் சின்ன வயசுலேருந்து எல்லாருக்கும். பாவம் வச்சுருக்கீங்க. இல்லை மொதல் இப்போ நீங்கள் 25 வருஷம் இருந்தாலும் இப்போ வந்து நீங்கள் இப்போ இருக்கிற கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிகிருஷ்ணனில் நீங்கள் வந்து இப்போ வந்து குழந்தை தான், இப்போ வந்து பேபி தான். ஓகே மாதாஜி, அது வந்து ஸ்லோலி இப்போ நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஹரிகிருஷ்ணா பிரபு இப்போ நம்ம வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், கிருஷ்ணா ஃபோட்டோ வச்சுக்கோங்க, ராதா மாதவா சம்திங் ராதாகிருஷ்ணா என்ன ஃபோட்டோ வந்து வச்சுக்கோங்க, பிரபுபாதரோட ஃபோட்டோ ஒன்று வச்சுக்கோங்க. ஓ ஜெகநாத் வச்சுருக்கீங்களா? ஓகே, எல்லாமே இருக்குது, ஆல் இன் ஆல் எல்லாமே இருக்குது. இப்போ சரிங்க, என்ன பண்ணுங்க நீங்கள் ஒர்க்ஷிப் பண்ணுங்கள். கிருஷ்ண ப்ரோபாட் இருக்காரா, ஒரு சின்ன ஃபோட்டோ வச்சுக்கோங்க. அந்த வால்டரில் இப்படி போட்டோம். இப்போ ஸ்லோலி பாவகாசெலாம் வரீங்களா, தென் நீங்கள் அதெல்லாம் கேட்க தென் அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்ச நாள் போட்டோம், ஒரு வருஷம் வரட்டும், ஒரு ரவுண்டு வரட்டும், ஒரு வருஷம் வரட்டும். இப்போலேருந்து ஆரம்பிச்சேன். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து பாவகாசம் இப்போ தான் வந்திருக்கீங்க, இப்போ தான் என்கிட்ட நீங்கள் கனெக்ஷன் வரீங்க. நம்மளுடைய அந்த கிளாஸில் கேட்குறது ஒரு வருஷம் வரட்டும், ஒரு ரவுண்டு. என்றைக்குமே ஞாபகம் வச்சுங்க, எந்த விஷயம் ஆரம்பித்தாலும் எந்த விஷயம் நம்ம வந்து இது பண்ணாலும் அது வந்து ஒரு உறவாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை எதாக இருந்தாலும், ஒரு செடி நட்டாலும் சரி, எது வாட் எவர், நீங்கள் ஒரு வருஷம் கணக்கு எடுக்கணும், ஒரு வருஷம் ஒரு ரவுண்டு வரணும். அப்போ தான் வந்து அந்த ப்ரோக்ரஸ் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா மேபி நம்ம வந்து சம்டைம் ஒரு விஷயம் ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறோம், ஒரு எமோஷனில் இருப்போம், இல்லை ஏதோ ஒன்று இருப்போம், ஒரு ரவுண்டு வந்தால் தான் நம்மளுக்கு எல்லாமே அந்த எமோஷன்லாம் பேலன்ஸ் ஆகி எல்லாம் ஓகேவாகி தென் அதுக்கப்புறம் நம்ம தெளிவான சிந்தனை கிடைக்கும். ஓகே இதான் கரெக்டு. நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இந்த ஜென்மாஷ்டமி வச்சுக்குவோம், இப்போ ஜென்மாஷ்டமி முடிச்சுடுங்க, அடுத்த ஜென்மாஷ்டமி அப்போ உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கிளாஸில் வர எல்லாம் கிளியர் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் வந்து யார் வைக்கணும், எப்படி நம்ம ப்ராப்பராக செட் பண்ணணும், குரு பரம்பரை எப்படி வைக்கணும், நரசிங்கர் எங்கே வைக்கணும், பஞ்சத்துவம் எங்கே வைக்கணும், ராதாகிருஷ்ணன் எங்கே வைக்கணும், தென் ப்ரோபாட் படம் எங்கே வைக்கணும், இதெல்லாம் ப்ராப்பராக வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போதைக்கு நீங்கள் வந்து என்னென்னா வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ கிருஷ்ணகிட்ட கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, அதோடு சேர்த்து என்ன பண்ணுங்கள், தண்ணி இருக்குல்ல, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கங்க. அந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், தனியாக வச்சுக்கோங்க. அது வந்து நார்மலாக நம்ம வந்து எச்சி பண்ணுறக்குள்ளி கிளாஸில் வைக்க வேண்டாம், தனியாக செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. அந்த கிளாஸை கழுவுறதுக்குன்னு தனியாக ஒரு சோக்காரமோ ஒரு ஸ்பான்ச்சோ வச்சுக்கோங்க. எச்சி கிளாஸ் கழுவுற அதே பஞ்சு போட்டு இதை கழுவக்கூடாது, சாமி ஜாம கழுவக்கூடாது, தனியாக வச்சுக்கோங்க. அந்த கிளாஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் ஒரு வாட்டர், அப்படி முடிஞ்சுன்னா நீங்கள் பால் ஓகே மாதிரி ஜஸ்ட் ஒரு வாட்டர் போடும், ஜஸ்ட் ஒரு துளசியில் வச்சு நீங்கள் அந்த பகவானுக்கு வைங்க போதும். கொஞ்சம் முடிஞ்சுன்னா ஒரு கேஷன் கைடெலாம் பண்ணி ஒரு கிஸ்மிஸ்லாம் இருக்கும் பாருங்கள், பழம்லாம் நீங்கள் வைங்க.
ஆனால் இது எல்லாமே வந்து இந்த வைக்கக்கூடிய பகவான் வைக்கக்கூடிய பாத்திரம் எல்லாமே தனியாக அதுக்கு பஞ்சு இருக்கணும், தனியாக அதுக்கு வந்து அந்த அந்த இது இருக்கணும், சோப்பு இருக்கணும், இதுதான் தனியாக இருக்கணும். நம்ம வந்து ஏன்னா நார்மலாக நம்ம இந்தியன் ஸ்கில் நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ஆரம்ப காலத்துலேருந்து, இப்போ எஸ்டேட்டில் வந்தவங்க கிராமத்துலேருந்து வந்தவங்க எல்லாமே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா சைவமாக இருப்போம், தனித்தனியாக பாத்திரம் இருக்கும், ஆனால் பஞ்சு ஒன்று தான் இருக்கும். இந்த பஞ்சு இங்கேயும் போடுக்குவோம், இங்கேயும் போட்டுக்கழுவோம், அது தனித்தனியாக இருக்கணும். அதனால பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டெம்பிள்லாம் வந்தீங்கன்னா நம்மளோட எச்சி பாத்திரம் கழுவுக்கு தனியாக செப்பரேட், அங்கே தனியாக ஒன்று இருக்கும், பகவான் பாத்திரம் போட்ட கழுவுக்கு தனியாக செப்பரேட் இருக்கும். இதெல்லாம் செப்பரேட்டாக பிரிச்சிடணும். ஓகேவா? இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு பழம், ஒரு தண்ணி, உங்களுக்கு எப்போல்லாம் முடியுதோ அதை நெய்வேத்தியம் பண்ணுங்கள். ஓகே மாதிரி நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு தனியாக மந்திரம் இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு வச்சுட்டு புரோபத பிரணாம் வந்துருக்குல்ல, நம ஓம் விஷ்ணு பதாய கிருஷ்ண பிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி இது நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரினே பாச்சாச்ச தேசதாரினே. வெரி குட் மாதிரி. இதை சொல்லிவிட்டு தென் ஹரே கிருஷ்ண பஞ்சதத்துவ மந்திரம் இருக்குல்ல, ஜெய் ஸ்ரீ சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதார சிவாசி கௌர பக்தி வந்தால் ஹரே கிருஷ்ண மந்திரம், ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம ராம. இதை சொல்லி நீங்கள் ஒரு ஆஃபரிங் பண்ணுங்கள். இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். தென் ஆஃப்டர் 1 year நம்ம வந்து சொல்லி நம்ம கிளாஸ் வர நீங்கள் ப்ரோக்ரஸ் ஆகிடுங்க. இதுதான் பேசிக். ஓகே மதுஜி? ஓகே, செகண்ட் கொஸ்டின் மதுஜி. ஓகே, அதாவது அந்த ஆல்டரில் வந்து இப்போ வந்து எல்லா தெய்வங்களும் இருக்கிறாங்க. அதாவது வந்து காமாட்சி அம்மன் விளக்கு வந்து தனியாக ஒன்றும், கிருஷ்ணன் தனியாக விளக்கு 2 விளக்கு போடணுமா இல்லை ஒரே விளக்கு போடலாமா கேட்குறீங்க? ஆக்சுவலி வந்து மாதாஜி நம்ம ஒன்று போட்டாலே போதும். ஓகே மாதாஜி? ஒன்று வந்து இப்போ ஆக்சுவலி இஸ்கானில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கு கூட வைக்க தேவையில்லை, விளக்கு இல்லாமல் கூட நம்ம இது பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊதுபத்தி, ஏன்னா விளக்கு வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே ஜெகநாத பாருங்க, அங்கே வந்து விளக்கு இல்லை. விளக்கு வந்து அது என்ன கான்செப்ட் மாதிரி எதுக்காக சாயமல் விளக்கு ஏற்றுறாங்க? வெளிச்சம் ஓகே வருவோம், அது லைட் கூட போகிறாங்க. விளக்கு கான்செப்ட் என்ன மாதிரி? பிரகாசம். உண்மையிலே அது கான்செப்ட் என்ன? பாசிட்டிவ் வைப்ரேஷன். இல்லை எது போட்டால் எரிச்சிடும் மாதிரி விளக்கு உண்மையிலே விளக்கு வாய்ப்பு. சரி சொல்லுங்கள் ஒரு என்ன சொன்னீங்க? சரி ஓகே. ஆக்சுவலி வந்து மாதிரி மங்களங்கள் இதெல்லாம் இருக்குது. இந்த விளக்கு எது வைக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஜோதி இது. ஓகேவா? வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து ரூபமாகவும் இருக்கிறாரு, ஆரூபமாக இருக்கிறாரு. ஆரூபம்னா வந்து இம்பர்சனல், ரூபம் இல்லை. அந்த இம்பர்சனலும் இருக்கிற சொல்கிறதுக்காக சிம்பிள் தான் விளக்கு. இதுதான் மெயின் ரீசன். ஓகே பிரபு? கடவுள் ரூபம் அரூபம் இருக்குல்ல. இப்போ வந்து வச்சுக்கோங்க, சிவபெருமான் வந்து எப்படி இருப்பார்? பாம்பு வச்சுருப்பார், வேறு உடுக்க வச்சுருப்பார் பிரபு. சரி, சண்டிங் வச்சுருப்பார், பீட்ஸாக போட்டிருப்பார், மண்டை ஓட்டு போட்டிருப்பார் மதுஜி. ஒரு மாதிரி அவர் சாம்பல்லாம் போட்டிருப்பார். சாம்பல்லாம் உடம்பு வச்சுருப்பார், உருத்திராட்சை போட்டிருப்பார், தலையில் பாம்பு இருக்கும், கங்கா தேவி வரும். இது வந்து கீழே வந்து ஒரு புளி தோல் போட்டிருப்பார், சந்திரன் இருப்பார். இதுதான் வந்து சிவபெருமானே. ஓகே மாதிரி? சிவலிங்கம் யார்? ஏன் வந்து சிவலிங்கத்தில் ஏன் சிவனோட உருவம் வரல? ஏன் சிவலிங்கமாக இருக்கு வாய்? ராஜேஸ்வரி வந்துச்சு இல்லை, சாபம் கதைகள் வேறு, ஃபிலோசபி வேறு, கதைகள் வேறு, அந்த ஸ்டோரி வேறு. ஓகேவா? அது கரெக்டு. பட் வந்து ஏன் வந்து சிவபெருமானே வைக்காமல் ஏன் லிங்க வடிவத்தில் வச்சுருக்காங்க வாய்? ஏற்கனவே இடையில மனுஷில் ஒரு இஷ்யூ வந்துச்சுருவோ, லிங்கத்தோட ப்ராப்ளமு, சிவலிங்கம் வந்து ப்ராப்ளம் பெரிய இஷ்யூ வச்சு. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் வந்து ரூபமாகவும் இருக்கிறாரு, உருவமாகவும் இருக்கிறாரு, ஆர்வமாக இருக்கிறாரு. ஓகேவா? ஆரூபம்னா வந்து பார்த்திங்கன்னா ஜோதியாக சொல்லுவாங்க. சிவபெருமானம் ஜோதி. அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த என்ன மலை, தமிழ்நாட்டில் ஒரு மலை இருக்குமே ஜோதி ஏற்றுவாங்களே, திருவண்ணாமலை பார்த்திங்கன்னா ஜோதி ஏற்றுறாங்க. அது வந்து சிவபெருமானுக்கு தான் ஏற்றுறாங்க. ஓகே? பார்த்திங்கன்னா சிவபெருமான் பார்த்திங்கன்னா ரூபமாக இருக்கிறாரு, ஜோதியாகவும் இருப்பார். ஓகே மாதிரி? இந்த உருவத்துக்கும் ஜோதிக்கும் இன்பிட்வீன் நடுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா சிவலிங்கம். அது ரூபம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ரூபம் இருக்குது. ஆனால் அது வந்து ரூபம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் ரூபம் இருக்குன்னு சொல்ல முடியாது. பார்த்திங்கன்னா அதுக்கு மூஞ்சி கண்ணு கதெல்லாம் இருக்காது, ஆனால் ஒரு உருவம் இருக்குது.
ஆனால் இல்லைன்னு சொல்ல முடியாது, இன் பிட்வீனில் இருக்கும். அது சிவலிங்கம். ஏன்னா இன்னொன்று வந்து சிவலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த காஸ்மிக் எனர்ஜி இருக்குல்ல, இந்த பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரி அண்டம் இருக்குல்ல, இந்த அண்டத்தை ஃபுல்லாக வந்து இப்படி இருக்குது, என்ன ஒரு பார்த்தீங்கன்னா தட்டு மாதிரி இருக்குது, இதை சிம்பலிக்க கொண்டது தான் சிவலிங்கம். நிறைய பேர் வந்து நிறையா நீங்கள் டீட்டெயிலாக போனால் ஒன்றும் பல மாதிரியே சொல்கிறவங்க இருக்கிறாங்க, பட் அதெல்லாம் ராங். சிவலிங்கம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீ பார்த்தீங்கன்னா பூவா ஹரிகிருஷ்ணா அது கைத்திரி உங்கள் சீட் எது இங்கே தான். எங்கள் அண்ணங்க அண்ணன் வரலையா கிளாஸா? ஓகே உட்காருங்க. இப்போ சிவலிங்கம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா பூவா சோஹா மதஹா தபஹா ஜனக சத்தியம் அத்தல வீட்டில் தலாத்தில் ரசத்தில் மகத்தில் பாதம். இப்போ இது இருக்குல்ல, இந்த 7 11 இருக்குல்ல, இதுதான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிவலிங்கத்தோட நடுவில் உள்ளது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு கேலக்சியும் வந்து பார்த்திங்கன்னா தட்டு வடிவத்தில் இருக்கும், ஒரு மாதிரியாக வந்து தட்டு வடி ஒரு கேலக்சியும் ஒன்று மணி இருக்கும். அப்போ அது வந்து இப்போ இந்த ரெண்டுத்தையும் குறிக்கிறது தான் வந்து சிவலிங்கம். ஏன்னா ஒன்னொரு சிவலிங்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உருவம் இருக்கான்னு கேட்டால் இருக்குது, ஆனால் கண்ணுக்கு அது மூக்கு இல்லை, ஆனால் சிவபெருமானை தான் குறிக்குது. இல்லைன்னு சொல்ல முடியாது, அது ஒளியாகவும் இல்லை. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வந்து உருவமாகவும் இருக்கின்றார், உருவம் இல்லாமல் இருக்கின்றார், உருவம் எடுத்து இல்லாமலும் நடுவிலும் இருக்கின்றார். அப்போ அந்த ஜோதி வந்து எதுக்காக நம்ம பேசுகிறோம், ஜோதியை விளக்கு. அந்த ஜோதி வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக நம்ம வந்து வீட்டில் வந்து கொளுத்துறோன்னா, விளக்கு கொளுத்துறோன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் சிம்டம் வந்து எதுக்காகனா கடவுள் ஒளியாகவும் இருக்கின்றார், அதான் மெயின். இன்னொரு நம்ம வந்து அது ரூபமாக இருக்கிறோம் காட்டுறதுக்காக தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த தீபம் வந்து பார்த்திங்கன்னா அறியாமையை விலகக்கூடியது. நம்மளுக்கு எல்லாமே இக்னோரன்ஸ் இருக்குது, அறியாமை இருக்குது. அந்த அறியாமை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு இடத்துல இருட்டாக இருக்குன்னா அந்த இடத்துல வெளிச்சம் வரணும்னா விளக்கு ஏற்றணும். அதே போல் இந்த விளக்கு எதுக்காக ஏற்றுறோன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசு ஃபுல்லாக அறியாமல் இருக்குது, மூளை ஃபுல்லாக அறியாமல் இருக்குது, ஏன் போகிறோம் எதுக்கு போகிறோம் என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்குது, வாழ்க்கை குறிக்கோள் தெரியாமல் இருக்குது. அப்போ இந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா ஞானம் தான் வந்து பார்த்திங்கன்னா இது நாலேஜ் தான் வந்து விளக்கு மாதிரி. அப்போ என்ன அது இன்னொரு சிம்பிள் வந்து விளக்குக்கு என்னதுன்னா எப்போவுமே வந்து நாலேஜை வந்து அக்செப்ட் பண்ணு, நாலேஜை எடுத்துக்கோ, விஷயத்தை புரிஞ்சுக்கோ, அறியாமைத்தனமாக கண்மூடித்தனமாக எதுவும் செய்யாத. தட்ஸ் வாய் விளக்கு ஏற்றுறாங்க. ஓகே மாதாஜி. ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஞானம் சொல்லும் போது யார் வந்து முருகப்பெருமான தீவிர பக்தர், முருகன் தானே உங்களுக்கு பேர் பெறுவோ? முருகன் தானே முருக பக்தர். ஓகே. முருகப்பெருமானு எதுக்காக கையில் வேல் வச்சிருக்கிறாரு? சாந்தி மாதாஜி 8 வேல் முருகனுக்கு அரோகரா. ஏன் கொடுத்தாருன்னு கேட்கல, ஏன் வேல் வச்சிருக்கிறாரு? சூர சமஹாரம், அதாவது வந்து அவர் பேர் என்னது சூரபத்மனை வந்து சாவடிச்சது. ஓகே, அது ஸ்டோரி. ஓகேவா? அருவா கூட கொடுத்துருக்கலாம் தானே வந்துச்சு, அருவா வீச்சு அருவா கொடுத்துருக்கலாம், வேறு ஏதாச்சும் கொடுத்துருக்கலாம். ஏன் அம்பாலோட திருசூலத்தை கூட கொடுத்துருக்கலாம். உண்மையிலேயே வந்துச்சு கொடுத்துக்க முடியுமா முடியாதா? ஏன் அவர் வந்து வேல் வச்சிருக்காரு? பானுமா சொல்லுங்க ப்ரோ. அதுதான் என்னன்னு கேட்குறேன். உயரமாக இருக்குது, அது வந்து அது சில இது சொல்கிறாங்க, அகலமாக இருக்குது, உங்களோட மனசு இதாக இருக்கணும், இதெல்லாம் தத்துவங்கள் அதில் இருக்குது. அந்த வேலில் கூர்மையாக இருக்கணும், அதனால கூர்மை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த வேல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் சொன்னது கிடையாது, கரெக்டு தான். அதாவது வேல் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து பகவத்கீதையில் முருகப்பெருமான் யார், பகவத்கீதை யார் சொல்கிறா? அகம் கார்த்திகேயா, அகம் கந்தா. அகம் கந்தா 10th சாப்டரில் பகவான் வந்து ஒன்று விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் எல்லாமே நான் தான் ஏன் சொல்லி சொல்கிறார் பகவத்கீதையில். எல்லாமே சொல்லிட்டு வரும்போது நீ பார்த்தீங்கன்னா அகம் கந்தான்னு சொல்லி இடத்துல சொல்லுவார். அகம் கந்தானா கந்தன்னா யார்? முருகப்பெருமான் நான் தான். நீ யாரை முருகனை வழிபடுறியோ அந்த முருகப்பெருமான் நான் தான் சொல்லுவார். முருகப்பெருமான் வந்து ஆக்சுவலி வந்து யார்? ஏன் கையில் வேல் வச்சுருக்காரு கைத்திரி? தெரியல பிரபு, அதை வச்சுக்கிறாரு. வீட்டில் பால் ஊற்றுவோம், பால் ஊற்றிடுவோம். ஒரு பழத்துக்காக சண்டை போட்டுட்டாங்க. ஏன் வந்து இதெல்லாம் ஃபிலோசஃபி இருக்குது. நான் போனேன்னா இது அப்படியே போய் இது முருகப்பெருமான் கதைக்கு போயிடுவான். என்ன சொல்கிறேன்னா முருகப்பெருமான் ஏன் வந்து கோச்சிட்டானா இஸ் சத்திரியா. அவருக்கு வந்து கோவம் வரும், அவர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறவர், காக்கிறது. அதெல்லாம் கந்த சஷ்டி கவசம் பாருங்கள். எல்லாமே வந்து எனக்கு ப்ரொடெக்ட் பண்ணு, கையை வந்து காக்கணும், என்னோட தோள்கள், கைகள், கால்கள், உடம்பு, முண்டை எல்லாமே வந்து எனக்கு ப்ரொடெக்ட் பண்ணேன். பிகாஸ் இஸ் அ சத்திரியா. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஃபுல் பவர் பகவான் கிருஷ்ணன் கொடுத்துருக்கிறாரு. என்னோட வருஷம் கையில் ஏன் வேல் வச்சுருக்கிறாருன்னா விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா
இந்த வேல் வந்து வெறும் வந்து மதஜி வச்சு குத்துறதுக்கு இல்லை. சாந்தி மதஜி, வேல் என்றது வந்து பார்த்திங்கன்னா சிம்போலிக். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மைண்டு, அறிவு, ஞானம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். இந்த கலியுகத்தில் ரொம்ப வந்து எல்லா விஷயங்களும் வந்து டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்ன ஒரு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா அகண்டு இருக்கும் பாருங்க. இப்போ கொஞ்சம் மாதிரி இப்படி வரும், லூப் மாதிரி இப்படி வரும், அப்படி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நாலேஜ் வந்து வரும் ஷார்ப்பாக இருக்கணும். என்ன ஆல்சோ எல்லா நாலேஜ் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து எடுத்துக்கணும், எல்லா ஞானத்தை ஃபுல்லாக எடுத்துக்கணும். அதுக்காக தான் வேலோட சிம்பிள். ஓகே மாதிரி சத்திரி அவர் வந்து வேலு தான் சாவடிக்கணும் கிடையாது. அவர் வந்து எதில் வேணால் சாவடிக்கலாம். கையில் கீழே அருவா இருக்குது, சூதபத்தமாக வரா, நான் வேலு தான் வேணும் போடுவாரா? அருவா கிடச்சா அருவாலும் சாவடிப்பார் அவர். பட் வேலு எதுக்காக வச்சுருக்கிறாருன்னா அது வந்து அந்த ஞானத்தை, நம்ம அறிவு, நம்மளோட நாலேஜ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கலியுகத்தில் நம்ம வந்து இந்த ஆத்மா இல்லை, நான் வந்து உடம்பு அப்படி சொல்லி நம்ம மாயையில் இருக்கிறோம், இந்த உலகத்தோட இன்பத்தில் மூழ்கி இருக்கோம். அவர் ரியல் நாலேஜ் என்னது? ஜீவேர சொர்பாய் நித்தியர கிருஷ்ண, ஜீவேர சொர்பாய் நித்திய கிருஷ்ணதாஸ். நம்ம எல்லாம் பகவானும் நித்தியமன் தாசன், பகவானுக்கு சேவை செய்யணும். நம்ம இந்த பூமிக்கு வந்து பர்பஸ் காரணம் வந்து என்னது? கடவுளை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை போய் அடையணும். இந்த நாலேஜை நம்ம வந்து ப்ராப்பராக நம்ம வந்து எடுத்துக்கணும். இந்த நாலேஜை அதுதான் அந்த நாலேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூர்மையான நாலேஜ், ரொம்ப ஷார்ப்பாகணும். என்னோட அந்த நாலேஜ் எடுக்கிறதுக்கு அவளுக்கு பகவான் கருணை வேணும், கண்டிப்பாக வேணும். இது குறிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேல். ஓகே மாதிரியே அடுத்த வாட்டி வேலில் பார்த்தீங்கன்னா பானுமாதிஜி இதுதான் ஞாபகம் வரணும். ஒன்று இருக்குது. நான் இது ஓப்பன் பண்ணேன்னா முருகரோடைய வழிபாட்டில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு, இது எப்படி நம்ம கிருஷ்ணரோட கனெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வேறு ட்ராக் போகும். அதனால் ஒளி பாருங்க, ஜோதி தான் எடுத்தீங்க. இப்போ ஜோதிக்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன், இவ்வளோ விஷயம் உள்ளுக்குள்ள இருக்குது. அதனால் ஜோதி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அறியாமையை குறிக்குது. அறியாமை இல்லாமல் இருக்கணும். என்னோட வருஷம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பகவான் வந்து கடவுள் வந்து ரூபமாகவும் இருக்கார், ரூபம் இல்லாமல் இருக்கிறாரு. ஓகேவா? அந்த ஜோதி வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் யார்கிட்டேருந்து வருது? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட கால் பாதத்துலேருந்து தான் ஜோதி வருது. ஓகேவா? இதை குறிக்கிறதுக்காக தான் நம்ம சிம்போலிக்காக வீட்டில் கொளுத்துவாங்க. அதே போல் இறந்தவங்களுக்கும் ஜோதி கொளுத்துவாங்க. நீங்கள் பாருங்கள், இறந்து போயிட்டாங்கன்னா வீட்டில் வந்து என்னது விளக்கேற்றாதீங்க சொல்கிறாங்க, ஃபோட்டோலாம் வச்சுருவாங்க. ஆனால் இறப்பு வீட்டை ஃபோட்டோ பண்ணி விளக்கு தான் ஏற்றி வச்சுருப்பாங்க. இது யாருமே கேள்வி கேட்டுக்க மாட்டோம். பிகாஸ் அது என்னென்னா நம்ம வந்து அந்த ஜோதி வந்து கடவுளை குறிக்குது. ஓகே மாதிரி வெறும் ஜோதியில் மட்டும் நம்ம நின்றக்கூடாது. அந்த ஜோதி யார்கிட்டேருந்து வருது? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனோட திருவடி பாதத்துலேருந்து வருது. ஓகே மாதிரி திரிசூலம் எங்கே சொல்லிக்கணும் மாதிரி 3 வகை துன்பங்கள். துர்காதேவி வந்து 3 சூலம் வச்சுருக்காங்களே, அந்த 3 சூலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன அர்த்தம்னா 3 வகையான துன்பத்தை கொடுப்பாங்க அவங்க. ஆதி ஆத்மிகா, ஆதி பௌதிகா, ஆதி தெய்வீகா. ஆதி ஆத்மிக்கான உடலாலையும் மனதாலையும் வரக்கூடிய துன்பம். ஆதி தெய்வீக்கான வந்து பார்த்திங்கன்னா இயற்கையால் வரக்கூடிய துன்பம். இப்போ சுனாமி வருது, நிலநடுக்கம் நடக்குது, எர்த்குவேக் வருது எல்லாம். ஆதி பௌதிகானா பிற ஜீவராசிகளாக வரக்கூடிய துன்பம். பாம்பு கடிக்கிறது, கொசு கடிக்கிறது, இன்னொருத்தவங்க ஏசுறது, கணவன் ஏசுறது, மனைவி ஏசுறது, பிள்ளைங்க நம்மளை ஏசுறது, பக்கத்து வீட்டு அண்டி நம்மளை ஏசுறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு எல்லாமே இந்த கொசு கடிக்கிறதுல ஆரம்பித்து எல்லாரும் இது வேறு மூலிமா வரக்கூடிய துன்பங்கள். இந்த மாதிரி 3 வகை துன்பம் தான் நம்மளை வந்து உன்னை போட்டு வாட்டி வதக்கி எடுப்பேன் காயத்ரி அப்படின்னு காட்டுறதுக்காக தான் துர்காதேவி கையில் நினச்சிக்காங்க. பார்த்துங்க சூழல் பார்த்துக்கீங்க இல்லையா? நம்ம ஆள் என்ன பண்ணுவாங்க, நீ ஏன் கூரை கட்டுற, உன் மேலே வந்து கனி குத்துன்னு கனி வச்சுருவாங்க, அந்த 3 எம்சி வச்சுருவாங்க. ஓகேவா? இதான் மாதிரி அது அர்த்தம். இந்த 3 சிம்போலிக் எல்லா ஆயுதத்துக்கும் ஒரு சிம்போலிக் இருக்குது. ஓகே மாதிரி நான் ஆக்சுவலி ஒரு நோட்ஸே வச்சுருக்கேன். துர்காதேவி வந்து பார்த்தீங்கன்னா 1000 கை இருக்கும். 1000 கையில் ஒன்று வச்சுருப்பாங்க. அது ஒன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. நிறைய பேர் நம்ம துர்காவுக்கு ஒரு 10-16 கை தான். ஆக்சுவலி துர்காதேவிக்கு 1000 கை வரும். நீங்கள் கிருஷ்ணரோட லீலையில் படிச்சிங்களா துர்காதேவி வருவாங்களே, துர்காதேவிக்கு 1000 கைகள் இருக்கும். அந்த ஃபோட்டோ ரொம்ப ரேர். நாங்கள் எங்கள் பாட்டி வச்சுருந்தாங்க அந்த ஃபோட்டோவை. துர்காதேவி வந்து 1000 கை வச்சிருக்கக்கூடிய ஒன்று நிறையா இருக்கும், கைகள் இருக்கும் நிறையா. அந்த ஒன்றுக்கும் ஏன் அவங்க வச்சுருக்காங்க, என்ன அவங்க பண்ணுறாங்க? பிகாஸ் அவங்க தான் வந்து இந்த யூனிவர்ஸோடைய என்னது இது வந்து ஜெயிலு பாருங்கள், இந்த ஜெயிலோட ஜெயிலரே அவங்க தான் ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அவங்க யார் வேலை செய்கிறாங்க? தெய்வீ செய் குணமாயி மம மாயா துரத்தையா, என்னோட மாயா. அந்த மாயா வந்து யார்? துர்காதேவி. துர்காதேவி யாரோட சக்தி? கிருஷ்ணனோட சக்தி. ஓகே மாதாஜி? ஓகே, அடுத்த கேள்விகள். நான் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. சர்வதர்மா பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா அகம் துவாம் சர்வபாவேப்யோ மோக்ஷச்சாமி மா சுச்சா. பயப்படாதே.
அப்படின்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. சர்வ தர்மான் பரித்தேச்ச, எல்லா தர்மத்தையும் விட்டுடு, மாமேகம் சரணம் பிரஜா, என்னையை மட்டும் நீ வழிபடி, என்னை மட்டும் சரணாடி, அகம் தோம் சர்வ பாபப்பியோ, பாவப்பியோனோ எல்லா பாவங்களும் எடுத்துக்கிறேன், உனக்கு என்ன கொடுக்குறேன், மோட்ச சாமி மோட்சத்தை கொடுக்குறேன், மாசுச்சா பயப்படாதே. பாருங்கள், மோட்ச சாமியோட முடிச்சுக்கலாம், மோட்சத்தை கொடுக்குறவனு முடிச்சுக்கலாம், கிடச்ச அன்போடு வர சொல்கிறாரு, பயப்படாதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் கிருஷ்ணரை வழிபட்டிங்கன்னா யாரும் பிடிச்சிக்க மாட்டாங்க. பகவத்கீதை வந்து பார்த்தீங்கன்னா 7 வகையான மகாத்மியம், இந்த பகவத்கீதை படிக்கணும்னு சொல்லி மகாத்மியம் கொடுக்குறாரு. யார் கொடுக்குறா? பகவத்கீதை படிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. யார்? கிருஷ்ணன் சொல்கிறாரா? கிருஷ்ணன் சொல்லவே இல்லை பகவத்கீதை படின்னு. கிருஷ்ணர் அந்த விஷயம் சொல்லிட்டு போயிட்டாரு. பகவத்கீதை படிக்கணும்னு சொல்லி சங்கராச்சாரிய சொல்லிட்டு போகிறாரு. 7 வகையான மகாத்மியம் கொடுத்துட்டு போகிறாரு. சங்கராச்சாரிய யார்? சிவபெருமான். அதனால் வந்து முதல்ல சிவபெருமான் ஃபேமிலி கோச்சிக்க மாட்டாங்க. நீங்கள் பகவான், அதாவது வந்து ஒரு மரத்துக்கு, ஒரு மரம் இருக்குது வச்சுங்களேன், ஒரு மரத்துக்கு நீங்கள் வந்து காயத்ரி ஒரு மரம் செடி வளர்க்குறீங்க, இலைக்கு கொஞ்சோண்டு தண்ணி, பூவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி, அப்புறம் வந்து சில முட்டு வந்துருக்கு, முட்டு கொஞ்சோண்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுவீங்களா, இல்லை வேருக்கு ஊற்றுனா எல்லாத்துக்கும் போயிடுமா? வேருக்கு ஊற்றுனா போயிடும். பகவான் வந்து பார்த்திங்கன்னா சர்வ காரணம், எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம். நீங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை சேவை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் யாருக்கும் கடன் பட்டவங்க இல்லை, யாரையும் நீங்கள் வழிபடணும்னு எந்த அவசியமும் இல்லை. அதுக்குன்னு அவங்கள வந்து நம்ம அவமதிக்க சொல்ல. ஒருவேளை சப்போஸ் நீங்கள் போயிங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து வஞ்சாக்கள் புதிர் வச்சா, கிருபா சிந்திப்பியை வச்சா, பைதான பாவனை வைஷ்ணவி நம்ம நமக்கு அவங்களுக்கு அந்த வஞ்சாக்கள் புதிர் சொல்லிவிட்டு, என்னோட உங்களுக்கு வந்து ஒரு வேளை நீங்கள் முருகப்பெருமானுக்கோ இல்லை சிவபெருமான் டெம்பிளுக்கோ போகிறீங்கன்னா அவங்களுடைய பக்தர்கள், தூய்மையான பக்தர்கள் எழுதின பாசுரங்கள், ஸ்லோகங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லலாம். ஓகே மாதாஜி. சப்போஸ் நீங்கள் போகிறீங்க திடீர்னு வந்து இப்போ தைப்பூசத்துக்கு நீங்கள் வந்து போகிறீங்க, ஓகேவா, அங்கே வந்து நீங்கள் வஞ்சாக்கள் வந்து பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு முருகருக்கு எழுதின பாடல்களை வந்து நீங்கள் பாடலாம். கந்தசஷ்டி கவசம் இருக்குது, கந்த அனுபூதி இருக்குது, இந்தமாரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சால் நீங்கள் பாடலாம், ஓகேவா. அப்போ அதே சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை மனசுக்குள்ளே நீங்கள் பத்திரம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம வெறுமனே மனுக்கட்டு வந்து எல்லா தேவர கோயிலுக்கும் போகணுன்னு எந்த அவசியம் இல்லை. ஏன்னா நீங்கள் கிருஷ்ணாவை வழிபாடு கொண்டீங்கன்னா நீங்கள் எல்லாரையும் நீங்கள் திருப்திப்படுத்திடலாம். சூப்பர்மன் சொல்கிறாரு, ஆராதனா விஷ்ணு ஆராதனா சர்வேஷா, அதாவது வழிபாடுலே விஷ்ணு வழிபாடு சிறந்தது. அதாவது தஸ்மான் பரந்தரம் தேவி, அதாவது பார்வதி தேவியே அதிச்சான சுச்சராச்சரம், அவங்க பக்தியில் வழிபடுறது ஒன்றும் சிறந்ததுன்னு சிவபெருமான் சொல்கிறாரு. அதனால் நீங்கள் வந்து தேவர் வழிபாடு போகிறீங்க, தேவரை கும்பிடுறீங்க, அம்பாள் கும்பிடுங்க, முருகப்பெருமான் கும்பிடுங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் கிருஷ்ணரை வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா ஐயோ கோச்சிக்கோங்களா, கோச்சிக்க மாட்டாங்க. புரியுதா மாதாஜி? அதனால் வந்து நீங்கள் கிருஷ்ணரை வழிபட்டீங்கன்னா நீங்கள் எல்லோரும் திருப்தி ஆகிடுவாங்க. பகவத்கீதை எழுதுன கிருஷ்ணரை உட்காந்து எழுதினார் மாதாஜி. யார் எழுதுனா பகவத்? யார் எழுதுனா காயத்ரி? தாத்தா யார் எழுதுனா பகவத்? யார் எழுதுனா பிரபு? வியாசர் எழுதல பிரபு, வியாசர் சொன்னார், விநாயகர் எழுதினார். சுப்பிரமணியனோட ஃபேமிலி, ஓகே மாதாஜி. அதாவது அடுத்து வந்து பகவத்கீதை படிக்கணும்னு சொல்லி யார் சொல்கிறா? கிருஷ்ணன் சொன்னாரா? சங்கராச்சாரியா வந்து யார்? சிவபெருமான் சொல்கிறாரு. மொத்தம் ஃபேமிலியும் வந்து இந்த புக்கை படிங்கடா, கிருஷ்ணர் வழிபடு தான் சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், பழி அவங்க மேலே போட்டுட்டு படிக்காமல் இருக்கிறோம். அப்போ துர்காதேவி சூழத்தை எடுத்து குத்தாமல் என்ன பண்ணுவாங்க? ஓகே மாதாஜி, அண்டர்ஸ்டாண்ட் மாதாஜி? சரிங்க ப்ரோ, கை கொடுங்களா? எல்லாம் ஏன் ப்ரோ ஹோட்டா கிளாஸ் ஓடி இருக்கு, எல்லாம் புரியுதா? ஓகே, அடுத்த கேள்விகள். பகவத்கீதை சொன்னது, அதாவது மகாபாரதம் தான் பகவத்கீதை இருக்குது ப்ரோ. மகாபாரதம் சொன்னது வியாசதேவர், எழுதுனது விநாயகர் பெருமான். இன்றைக்கி வந்து பிறகு கொஸ்டின் ஆன்சர், இன்றைக்கி கேள்வி பதில் செக்ஷன். இன்றைக்கி என்னென்ன கேள்வி இருக்கோ தாராளமாக கேட்கலாம். ஓகே, எல்லாமே வியாசதேவர் தான். வியாசதேவர் இது மகாபாரதம் மட்டும் விநாயகர் எழுதுறாரு. புராணம்லாம் எழுதுறது வந்து வியாசதேவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 வகையான சிஷ்யர்கள் இருக்கிறாங்க. இல்லை ப்ரோ, புராணம் எழுதுறது வந்து வியாசதேவர் தான் எழுதுறாங்க. வியாசதேவருடைய சீடர்கள் தான் எழுதுறாங்க. ஓகே ப்ரோ, அடுத்த கேள்விகள் சார். வாங்க மாதாஜி, கமான் மாதாஜி. சார் கேளுங்க மாதாஜி. வைஷ்ணவா படிக்கலாம் வேணாவா? நம்ம வந்து மாதிரி சிவபெருமான் வந்து பார்த்திங்கன்னா, சிவபெருமான் சாட்சா வைஷ்ணவான எதாவது சம்பவம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதிரி ஓகேவா? நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் இஸ் அல்டிமேட் மாதிரி. ஓகே மாதிரி ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் அல்டிமேட்டு.
நீங்கள் சிவபுராணம் படிக்கிறது தவறு கிடையாது. பட் நம்ம ஹரே கிருஷ்ணா டிவோட்டிகள் பக்தர்கள், நீங்கள் சில பேருக்கு சிவபெருமான் தெரியும், சிவபுராணம் தெரியும், சில பேருக்கு தெரியாது. வெரி சிம்பிள் மெத்தட் வந்து என்னதுன்னா ஹரே கிருஷ்ண மகாமந்திரா. நீங்கள் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நீங்கள் தாராளமாக படிக்கலாம். இப்போ ஒருவேளை சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ ஒரு வேளை டிவோட்டி யாராச்சும் படிக்கிறாங்கன்னா அது வந்து நம்ம வந்து தடுக்க தேவையில்லை. ஓகே மாதிரி சப்போஸ் இவங்க படிக்கிறாங்கன்னா நம்ம வந்து ஏதோ சில சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது கண்டிஷன் பொறுத்திருக்கு, வீட்டு சூழல் பொறுத்திருக்கு. சில பேர் வந்து இறந்தவங்க வந்து இறந்தவங்க வந்து பக்தராக இருக்க மாட்டாங்க, ஆனால் அந்த பிள்ளையோ இல்லை பையனோ பக்தராக இருப்பாங்க. அந்தமாதிரி சூழ்நிலையில் வந்து மேபி அவங்க வந்து சிவபெருமானை வழிபட்டுருக்கலாம். அதுமாதிரி சூழ்நிலை நம்ம போய் தடுக்க தேவையில்லை. ஓகே, அவங்க வந்து படிக்கணும்னு பிரச்சனை படிக்கணும்னு ஒன்றுன்னு இருக்க மாதிரி. நான் ஒரு கேஸ் பார்த்துருக்கேன், உங்களுக்கு தெரியுமா தெரியல, மலேசியாவில் இப்போ நீங்கள் நிறையா இப்போ வந்து இப்போ ஹரே கிருஷ்ணா இருக்க வழிபாடு இருக்குது, இப்போ வந்து வேறு பாபா இருக்குது, வேறு யோகா சென்டர் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. வெறும் திருக்குறளை வச்சு வழிபடுறவங்க ஒரு சொசைட்டிக்கு தெரியுமா? வெறும் திருக்குறளை மட்டும் தான் வச்சு வழிபடுவாங்க. பார்த்துருக்கீங்களா வந்து அவங்க அந்த சொசைட்டியில் அவங்களோட இதில் கல்யாணம் பண்ணாலும் மந்திரம் கிடையாது, வெறும் திருக்குறளை தான் சொல்லுவாங்க. வீட்டில் நோம்பு வழிபாடும் வந்து திருக்குறள் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இறப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் மட்டும்தான் படிப்பாங்க. திருக்குறள் படிச்சுட்டு ஒரு எத்தனையோ திருக்குறள் படிச்சுட்டு சடங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் சொல்கிறது இந்தியாவில் ஏதோ ஒரு இடத்துல இல்லை, இந்த மலேசியாவில் வந்து சில இடத்துல சொசைட்டி இருக்குது, இன்னும் இருக்குது. அவள் வெறும் திருக்குறள் தான் படிப்பாங்க. திருக்குறள் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பகவான்கிட்ட நிறைய விஷயம் கனெக்ட் பண்ணுது. ஓகேவா? அது நிறைய பேர் தப்பு தான் புரிஞ்சுக்கிறாங்க. என் முதல் திருக்குறள் வந்து என்னது காயத்ரி, என்னது முதல் திருக்குறள் என்னது தமிழ்களா? இல்லை வந்து அறம் செய்ய விரும்பா, அது வந்து அவ்வியார் மத்திய ஆத்திச்சூரியாது. ஓகேவா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிவம் முதற்றே உலக வச்சுங்களேன். அப்புறம் ஆதி பகவான் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணன் தான் குறிக்கிறார். அவர் மறைமுகமாக உள்ளே வந்து கிருஷ்ணன் தான் சுப்ரீம் பர்சன் சொல்லிட்டார் அவர். அப்போ இந்த மாதிரி நிறைய சொசைட்டி இருக்குது. நம்ம வந்து மதிஜி அக்கார்டிங் டு கண்டிஷன் மதிஜி நம்ம கண்டிஷன் எப்படி இருக்குது சூழ்நிலை. இப்போ எல்லாமே டிவோட்டி, இறந்தவரும் டிவோட்டி, பிள்ளைங்களும் டிவோட்டினா நோ டவுட் நம்ம ஃபுல்லாக மகாமந்திரம் கீர்த்தன் இதே போதும். ஆனால் வந்து சூழ்நிலைமை வந்து சரியாக இல்லை, அவங்க வீட்டில் ஃபேமிலியில் வந்து சிவ வழிபாடும் இருக்குது, பிள்ளைங்க மட்டும் தான் ஹரே கிருஷ்ணனா, நீங்கள் சூப்பரம் பாடுறது தவறு இல்லை, நம்ம பாடுறது தேவையில்லை. பட் இன்னொருத்தவங்க பாட்டாங்கன்னா அது நம்ம வந்து நம்ம எல்லாம் வெளியாகிறது அவங்க நம்மளும் அங்கே இருந்து கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே மதிஜி இல்லை படிக்கலாம். அப்போ ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இப்போ வேறு தான் சிவபெருமான் ஓடி படிக்கிறாங்க. ஓகே படிக்கிறாங்க, நம்ம சேர்ந்து படிக்க ஒன்றும் தவறு இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, படிக்கலாம், தாராளமாக படிக்கலாம். ஓகே மதிஜி. ஆனால் இப்போ எல்லாமே டிவோட்டியாக இருக்கிறாங்க, எல்லாமே ஃபேமிலி இருக்கிறாங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் சிவபெருமானை படிக்கணும் எந்த விஷயம், நீங்கள் கிருஷ்ணர் படித்தா சிவபெருமான் திருப்தி ஆகிடுவார் மதிஜி. ஆனால் இப்போ ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு ஹரே கிருஷ்ணா இருக்கும் நேரம். அப்போ நம்ம இந்த சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து இப்போ சிவபெருமான் படிக்கிறாங்கன்னா, புராணம் படிக்கிறாங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சேர்ந்து படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்து. ஓகே வந்து பிரபு தெரியல பெசாமுக்கு நல்லது. நிறைய பேர் வந்து தெரியாது, ஆனால் வாய் மட்டும் அந்த ஸ்வீக்கம் போட்டு இருக்குமே அப்படி வேறும். வேற பிரபு வேற மாதாஜி பானு மாதாஜி உங்ககிட்ட நிறைய சொல்லுங்க. பகவான் கிருஷ்ணன் வந்து ஆக்சுவலி இந்த பகவானோட ஃபோட்டோ வந்து நம்ம மூட அவசியம் இல்லை. நம்ம வந்து சம்டைம் வந்து தேவர்களுடைய இதை வந்து நம்ம மூடலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் முருகர் விநாயகரை வச்சிங்கன்னா இதெல்லாம் மூடலாம். பட் கிருஷ்ணரை நீங்கள் மூடணும்னு அவசியமே இல்லை பிரபு. ஓகே பிரபு, நீ கிருஷ்ணரை மூடணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் அவர் வந்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட பகவான். இப்போ நினச்சிக்கங்க, இப்போ நம்ம ஜென்மாஷ்டமி செய்கிறோம், இல்லை ஏதோ ஃபங்க்ஷன் செய்கிறோம், ஓகேவா? அந்த அன்றைக்கி நம்ம கோயிலில் எல்லாம் மங்களகரமாகவும் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதே இடத்துல இன்னொரு இடத்துல ஒரு பேபியும் பிறக்கும், அதே இடத்துல இன்னொரு ஹாஸ்பிட்டலில் ஒரு இறப்பும் நடக்கும். நம்ம வந்து எப்படி என்னத்தை மூட போகணும்? நம்ம பகவான் எல்லாரும் அவருக்கு இப்போ பாருங்க, இப்போ பேசியிருக்கல, இப்போ வந்து எத்தனை பேபி பிறந்துருக்கும். இதே மாதிரி இன்றைக்கி இப்போ இந்த செகண்டில் யாரோ ஒரு ஆள் வந்து பீஸ் பிடிங்கிருப்பார். உண்மையிலே மாதாஜி ஒரு பீஸ் பிடிங்கிருக்கும், இப்போ ஒரு பீஸ் பிடிங்கிருக்கும், இப்போ ஒரு ஆள் செத்து போயிருப்பாங்க, எல்லாம் நடந்திருக்கும். பகவான் வந்து அவர் வந்து அவர் காட்சியில் எல்லாம் நீ எதை மூடுறான்னு கேட்பார். நம்ம இது அதாவது எப்படின்னா நம்ம வந்து இது மட்டும் முடிட்டா அவர் பகவான் தெரியாத மாதிரிலாம் இல்லை, அவருக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா தூக்குறதே அவர் தானே. அதனால் வந்து நீங்கள் பகவான், ஆனால் சப்போஸ் இப்போ வந்து அந்த பாடி அங்கே இருக்குது, நீங்கள் விக்கிரகம் வச்சுருந்தீங்கன்னா சம் ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும் பிரபு, ரூல்ஸ் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா வந்து இப்போ உதாரணம் சில பேர் டிவோட்டி வந்து வீட்டிலே முன்னுக்கு வச்சுருப்பாங்க, ஆல்டரு வீட்டு முன்னுக்கு ஆல்டர் வச்சுருப்பாங்க, அது முன்னுக்கு பாடியை போட்டு நம்ம இருக்கக்கூடாது. அந்த டைமில் நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க பாடியில் எடுத்துப்போம். நீங்கள் எப்போது போல மாதிரி நீங்கள் வந்து திறந்து நீங்கள் வந்து ஸ்மால் நீங்கள் வந்து ஊதுபத்தியில் ஏற்றி இறக்கி நீங்கள் ஆஃபரிங் ஆரம்பிக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே பிரபு.
இறப்போ பிறப்போ எல்லாமே வந்து இப்போ பகவான் மண்ணுக்கு எல்லாமே வந்து நீங்கள் அந்த பகவானோடைய நாமத்தை எப்போ பாடாமல் எப்போ எல்லாத்தையும் மூடி வச்சு எல்லாத்தையும் அடைச்சி வச்சுங்க அப்போ தான் அமங்கலம். பகவானோடைய ஆல்டரை வந்து எப்போ ஃபுல்லாக மூடி எதுவுமே பண்ணாமல் ஃபுல்லாக மூடி இருக்கோ, ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சடங்குக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு 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 ரூல்ஸ் ஒரு என்ன சொல்லுங்கள், கர்ம சடங்கு சொல்லுவாங்க. இந்த சடங்குக்குள்ளே நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். பகவான் வழிபாட்டில் அந்த கர்ம சடங்கு கிடையாது. புரியுதா மாதாஜி? இப்போ வந்து பாருங்கள், உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ பெண்கள் வந்து தூய்மையாக இல்லைடா, சுத்தம் இல்லாத காலகட்டத்தில், ஓகேவா, அவங்க வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டு கோயில் சில போக மாட்டாங்க, பூஜை பண்ண முடியாது, ஓகேவா. இப்போ வந்து அது அந்தமாரி ரூல்ஸு சில பேர் பண்ணுறாங்க, சில ஃபாலோ பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி சில பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை வந்து நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு எந்த ரூல்ஸும் தேவையில்லை. ஜெபம் பண்ணுறதுக்கு நீங்கள் சுத்தமாக இருந்தானே அசுத்தமாக இருந்தானே நீங்கள் எப்படி இருந்தானே சாண்டிங் பண்ணலாம் தான் நீ வந்து அசுத்தம். ஓகே மாதாஜி? என்ன ஒரு நீங்கள் ஹரிகதை கேட்குறதுக்கு நான் வந்து சுத்தமாக இல்லைன்னா எந்த அவசியம் இல்லை. அதனால தான் பகவான் வந்து எல்லாத்தையும் அப்பாற்பட்டு இந்தமாதிரி விஷயம் கொடுத்துருக்குறாரு. அதனால தான் வந்து பிரபு இறப்பு இருந்துச்சுன்னா, சப்போஸ் நீங்கள் வீட்டில் வந்து அந்த பாடி இருக்கிற டைமில் நீங்கள் சாத்தி இருக்கிறது பெட்டரு. இந்த பாடிலாம் எடுத்துகிட்ட பிறகு எப்போது போல நீங்கள் திறந்துட்டு நீங்கள் எப்போது போல மாதிரி நீங்கள் வந்து ஆஃபரிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பண்ணாமல் இருக்கும் போது அப்போ தான் அமங்கலம் ஆரம்பிக்குது. ஃபுல்லாக மூடிட்டால் மங்களம் வந்துடுமா பிரபு? ஹரே கிருஷ்ண மந்திரத்தை படிக்காமல் ஃபீல்டில் ஃபுல்லாக வந்து ஓல்டரை மூடிட்டு எல்லாம் சாத்தி வச்சுட்டா எல்லாம் வந்து மங்களம் ஆயிருமா? இறந்த போகிறோம் திருப்பி வரப்போகிறது கிடையாது. பகவான் வந்து ஆரம்பிச்சுருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் சொல்கிற சர்வதெல்லாம் பரித்தச்சு எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு, என்னை நம்பு முடிஞ்சு. நம்ம என்ன பண்ணுறோம்? அப்புறம் ஆப்போசிட்டாக செஞ்சுருக்கோம். ஓகே, பகவான் வழிபாட்டு வந்துட்டா நீங்கள் எந்த பயப்பட தேவையே இல்லை, எந்த தோஷமும் வராது. 4 நவகிரகங்கள் 9 நவகிரகங்களும் உங்களுக்கு யாரும் வந்து டோர்ச்சர் பண்ண மாட்டாங்க. ஓகே பிரபு? இப்போ நம்ம வீட்டு பக்கத்துலாம் வந்து பிரசாதம் வைக்கிறாங்க, செத்து போனவங்களுக்கு. சரி. துளசி வச்சு வைக்கிறாங்க, பூசாரி செஞ்சு வைக்கிறாங்க. வேலையை துளசியெல்லாம் பிடிச்சி அதை போட்டு அப்போ பண்ணுறாரு அந்த இறந்து போன படத்துக்கு. அது வந்து தவறா இல்லை சரியா? இல்லை நம்ம அவங்க பகவான் வச்சுட்டு வச்சா தான் அது துளசி போனால் பிரச்சனை இல்லை. வெறும் பகவான் வைக்காம இல்லை இல்லை நம்ம வந்து அவங்கள வந்து நம்ம கொஸ்டின் பண்ண முடியும் ப்ரோ. அவங்க ஏதோ செஞ்சுருக்கிறாங்க. இல்லை பூஜாரி வந்து பிரபு நான் ஒன்று சொல்லுவா பிரபு, நீங்கள் மலேசியாவில் மொத்தம் 14 ஸ்டேட் இருக்குது, 14 மாநிலங்கள் இருக்குது. 14 மாநிலத்துலேயும் 14 பூசாரி நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். 16 பூஜாரி செலக்ட் பண்ணி நீங்கள் 16 பூஜாரி செய்யக்கூடிய கர்மாதியும் பாருங்கள். 14 வகையில் இருக்கும், 14 வகையில் இருக்கும். இது யாராச்சும் மாற்று கருத்து இருக்கா? பிகாஸ் ஏன்னா சொல்லுங்க ஏன்னா 14 வந்து பார்த்தீங்கன்னா 14 விதத்தில் இருக்கும். ஏன்னா நான் இறப்புக்கு நான் நேரடியாக போயிருக்கேன், பல இறப்புக்கு நான் பார்த்துருக்கேன், உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கும். 14 ஏன்னா வந்து என்னென்னா ஒருத்தவங்க அவங்களுடைய மனம் போன போக்கில் செய்கிறாங்க. பேசிக் வந்து அந்த பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ணணும், அதை அன்றைக்கி எடுக்கணும். ஓகேவா? அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசாக இருக்கும்போது, எனக்கு காயத்ரி வயசுலாம் இருக்கும்போது 12 மணிக்குள்ளெலாம் மத்தியானக்குள்ளே எடுத்துருவாங்க. அதாவது எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, கண்ணாடி சாத்தி பார்க்காத பாடி போகுது, நீ கண்ணாடி சாத்தி எல்லாம் சாத்தி வீட்டுக்குள்ளே ஏறி சொல்லிடுவாங்க. வீட்டுக்குள்ளே ஏறி எங்கே போவா பார்க்காதுன்னு. அது அங்கே தான் போவோம், அங்கே அடிச்சுட்டு போவாங்க. 12 மணிக்கு எடுத்துருவாங்க. பாண்டுக்குள்ளே அந்த அந்த வெயில் வந்து உச்சியில் இருக்கும்போதுக்குள்ளே எடுத்துருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 3-4 ஆயிடுது. உண்மையே இல்லையா அஜிஸ்ரீ மாதாஜி, சாந்தி மாதாஜி? 3-4 அலுவலர்களுக்கும் பசி வந்துடும். ஐயோ முடியலப்பான்னு. அதுக்கப்புறம் அங்கே போன அந்த கிரவுண்டுக்கு கொண்டு போன பிறகு எரிக்கிறதா இருந்தால் ரொம்ப ஈஸி, கொஞ்சம் நேரத்தில் மிஷினை அனுப்பிவிட்டு. ஆனால் அந்த மிஷினுக்கு அங்கே போன பிறகு அங்கே ஒரு ப்ராஜெக்ட் நடக்கும், அங்கே ஒரு ப்ரோக்ராம், அங்கே ஒரு பூஜை நடக்கும். பிரபு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது என்னோட அனுபவம். என்னோட அப்பா ஃபாதர் இறந்தவொடனே எல்லாம் கொண்டு போயிடுச்சு பிரபு, எல்லாம் முடிஞ்சு கொண்டு போயிடுச்சு. கொண்டு போன பிறகு நம்ம வந்து அங்கே போயிட்டோம். ஓகேவா? நம்ம வந்து அங்கே எடுத்து போயிட்டோம். எங்கள் அப்பாவா யார்? இல்லை சொந்தக்காரங்க, எனக்கு பாட்டி நினைக்கிறேன். பாட்டி. அப்போ அங்கே எடுத்து போயிட்டோம். அங்கே எடுத்து போன பிறகு எங்களுக்கு அப்புறம் வந்து ஒரு சீனா வந்தாங்க. சங் அடிச்சாங்க, இதெல்லாம் பண்ணாங்க, எடுத்து போனாங்க, சமையல் பண்ணாங்க. 15 நிமிஷம் தான். அவன் மிஷின் அனுப்பிட்டான். நாளைக்கு வந்து சாம்பிள் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிட்டாங்க, முடிஞ்சு. நாங்கள் அவங்களுக்கு முன்னே வந்தோம், அவங்க இருக்கும்போதும் இருந்தோம்.
அவங்க போனவையும் போயிட்டாங்க, அப்பயும் நாங்கள் இருக்கிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் ரெகுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஒரு கட்டமைப்பில் ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே நம்மக்கிட்ட இல்லை. அதாவது வெளியில் உள்ளவங்ககிட்ட ஒரு இது இல்லை. அதனால சில பேர் பண்ணுவாங்க. முந்திலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பார்த்துருக்கேன், 12 மணிக்குள்ளே முடிச்சிடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பேரம் பற்றி இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு சூச்சூலாக இருந்துச்சுன்னா, கிராண்ட் சன்லாம் இருந்துச்சுன்னா, டீ பந்தம் இருக்குது பார்த்தீங்களா, அது போவோம் அப்படிலாம் போவோம். எல்லாம் போயிட்டு அது போயிட்டு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்து எல்லாம் முடிஞ்சுன்னு எனக்கு தெரிஞ்ச காயத்ரிலாம் தூங்கி ஏஞ்சிருவாங்க. ஏன் ஒன்றுமா முடியல அந்த மாதிரி போயிடும். ரொம்ப சிம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹரிகிருஷ்ண மகாமந்திரா. எதுக்கு சொன்னேன், எங்கே சொன்னேன், என்ன சொன்ன பிறகு என்ன கேட்டீங்க நீங்கள்? துளசி வந்து பிரபு நம்ம அவங்க கொஸ்டின் பண்ண முடியாது பிரபு. அவங்க இன்றைக்கி துளசி வைப்பாங்க, நாளைக்கு வேறு பூ வைப்பாங்க, என்ன வைப்பாங்க, ஜஸ்ட் அவங்க விட்டுற வேண்டியதான். நம்ம எஸ் டிவோட்டி கிருஷ்ணனுக்கு நைவேத்தியம் பண்ண பிரசாதம் வைக்கணும். நான் ஏற்கனவே பாவம் சொல்லியிருக்கேன், இறந்தவங்களுக்கு மாமிச பக்ஷணங்கள் அசைவத்தை வைக்கக்கூடாது. ஓகே பிரபு. நம்ம நார்மலாக வெளியில் பார்த்தீங்கன்னா சைவமாக இருப்பாங்க, அப்புறம் வந்து நான் திருப்பி அசைவம் சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசைவம் சமைப்பாங்க. இப்போ 14 நாள் செண்டு 14 நாள் சென்று அசைவம் இது பண்ணுவாங்க. அந்த அசைவத்தை என்ன பண்ணுவாங்க, அது இறந்து பண்ணுவாங்க. எங்கள் அப்பாவும் சாப்பிடுவார், எங்கள் அப்பா சிக்கன் ரைஸ் சாப்பிடுவோம், சிக்கன் ரைஸ் சாப்பிட வச்சுருவாங்க. முடிஞ்சு அவங்க கேட்பாங்க, எம்ம தர்மராஜாவோட எஸ்எஸ் கேட்பாங்க, நீ வாழும் போதும் பரியாணம் பாவம் பண்ண, செத்தும் பாரு உன் பிள்ளைங்க என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்னு, உன்னை தூக்கி சட்டியில் இன்னொரு வாட்டி 2 வாட்டி போட்டு வறுத்துடுங்கன்னு சொல்லிடுவாங்க. அதனால் இறந்தவங்களுக்கு மாமியார் பட்சம் செய்யவே கூடாது. அதனால தான் அவங்களோட சாபங்கள் வந்து சில கோபம் ஆகிட்டாங்கன்னா அவங்க, ஐயோ என்னை என்ன வளர்த்தவனை இவன் இப்போ பண்ணுறான்னு கோச்சிட்டாங்கன்னா தென் நம்மளுக்கு அது பாதிக்கும். இறந்தவங்களுக்கு வைக்கவே கூடாது. ஓகே ப்ரோ. நம்ம அவங்கள வந்து கொஸ்டின் பண்ண தேவையில்லை ப்ரோ, விட்டுருங்க. சொல்லுங்கள் ப்ரோ. ஆனால் அவங்களுக்கு வந்து துளசி மாலை பெரிய மாலை கால் வரைக்கும் போட்டுருக்காங்க. ஆனால் துளசி மாலை வந்து போடக்கூடாது இறந்தவங்களுக்கு அப்படி சொல்லியிருக்காரு. கிருஷ்ணா அதாவது யாருக்கும் பாதிக்கூடாது. ஆனால் அவங்களுக்கு தான் 2 மணி நேரத்தில் பார்த்துருக்கேன் துளசி மாலை கால். அதான் ப்ரோ, நம்ம வந்து பொதுமக்களை கொஸ்டின் பண்ண முடியுது. இறப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எமோஷனலாக இருப்பாங்க. ஏன் சாஜஸ் வந்து எல்லாம் எமோஷனலாக இருப்பாங்க. நீங்கள் போய் அங்கே போயிட்டு பாடின்னு சொல்லவே முடியாது, பணம் சொல்ல முடியாது. எங்கள் அம்மாவே நீ பணம்னு சொல்கிற அப்படி வந்துடும், பிரச்சனை வந்துடும். அதனால் வந்து அதை விட்டுடும். ஆனால் துளசி ஓன்லி வெறும் வந்து கிருஷ்ணனுக்கு மட்டும்தான். ஆனால் நம்ம பக்தர்கள் இறந்துட்டாங்கன்னா துளசி குச்சி போடலாம். துளசி காஞ்சி குச்சி தான் போட்டு அந்த இறக்குற அந்த பொட்டியில் வச்சு அனுப்பி விட்டுருவாங்க எரிக்கிறதுக்கு, அந்த குச்சி போடலாம். பட் துளசி மாலையை நம்ம வந்து கிருஷ்ணனுக்கு தவிர்த்து நம்ம போகக்கூடாது. ரொம்ப வருத்தமான விஷயம் என்னதுன்னா, துளசியை வந்து ஹனுமானுக்கு வந்து போடுறது, ஆஞ்சநேயருக்கு வந்து போடுறது செய்யவே கூடாது. ரொம்ப அபராதம், பெரிய அபராதம். துளசிக்கும் அவருக்கும் ஒரு சம்மந்தமே இல்லை, வெரி டேஞ்சர். துளசி ஓன்லி நீங்கள் எந்த டவுட்டும் வச்சுக்காதீங்க, துளசி வெறும் கிருஷ்ணர் தான். அதை தவிர்த்து வேறு யாருக்கும் போடக்கூடாது. துளசியை ராதாராணி கூட வைக்கக்கூடாது, புரியுதா? துளசி ராதாராணி கூட வைக்கக்கூடாது, சுபத்திரங்க வைக்கக்கூடாது. துளசி ஓன்லி கிருஷ்ணர் வைக்கலாம், ஜெகநாதருக்கு நீங்கள் வைக்கலாம், ஜெகநாத் வைக்கலாம், பலராம் வைக்கலாம், நரசிங்கருக்கு வைக்கலாம், விஷ்ணு தத்துவங்களுக்கு வைக்கலாம். அதை தவிர்த்து நீங்கள் வந்து சுபத்திரக்கு வைக்கக்கூடாது, ராதாராணிக்கு வைக்கக்கூடாது. பிகாஸ் துளசி வந்து இஸ் கிருஷ்ணருடைய, அவங்க வந்து கிருஷ்ணருடைய பிருந்தாய துளசிவே கிருஷ்ண பக்தி ஸ்வரூப் பிருந்தாய துளசிவியாய பிரியாய கேஸ் வச்சு சார். துளசி வந்து கிருஷ்ணருக்கு பிரியமானவங்க. அது வந்து வெறும் கிருஷ்ணருக்கு மட்டும்தான் துளசி, வேறு யாரும் வைக்கக்கூடாது. அது ஓன்லி டு கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் அந்த கதையில் வரும், துளசி வந்து கிருஷ்ணரை வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, கல்யாணம் பண்ணிடுவாங்க. வெறும் கிருஷ்ணர் மட்டும்தான். ஓகேவா? வேறு யாரும் வைக்கக்கூடாது. அடுத்தவங்க மனைவி எடுத்துகிட்டு போய் நான் வேற ஆளுக்கு வந்து நம்ம இது பண்ணுற மாதிரி அதுதான் அர்த்தம். அதுவும் வந்து அனுமானுக்கு அவர் வருத்தப்படுவார். நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். டோட்டலி அது வந்து ஒரு துளசி போடவே கூடாது மாதாஜி, துளசி போடவே கூடாது. அனுமான் எங்கே இருக்கிறாரு? அவர் வந்து ராமருக்கு சீதாராமரும் அனுமான் நெஞ்சில் இருந்தாங்க. ஓகே மாதாஜி, அது வேற. துளசி வந்து ஓன்லி கிருஷ்ணருக்கு மட்டும்தான். ஓகே மாதாஜி, துளசி போடவே கூடாது மாதாஜி. அது இல்லை, அதான் சொல்கிறேன் போது வெளியில் நம்ம வந்து இப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் நம்ம பக்தர்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே மாதாஜி. ஆமாம், இப்போ பானம் எனக்கு நீங்கள் சொல்கிறதுல இப்போ எனக்கு தெரியாது.
துளசி போடக்கூடாது மாதிரி ஆஞ்சநேயர் துளசி மாலை அவர் கையிட்டு கும்பிடுவார். பானுமாதேஜி தயவு செஞ்சு விட்டுருங்க. நீங்கள் வெத்தலை போடுவாங்க. பூ சாதாரண நீங்கள் பூ மாலையே போட்டுக்கலாம். அப்புறம் முடிச்சு ஓகே, அப்புறம் பூ மாலையே போட்டுக்கலாம். சாதாரண பூ மாலையை கட்டி போட்டுருங்க, முடிச்சு அவ்வளோதான். அது ஜெனரல். ஓகே, அடுத்த கேள்விகள். போடக்கூடாது மாதேஜி, கிருஷ்ணர் மட்டும்தான். நீங்கள் துளசி வந்து மாதேஜி இப்போ ராதாகிருஷ்ணன் போட்டுக்கு விரும்ப துளசி எப்படி பண்ணால் துளசியை வந்து கிருஷ்ணர் காலடியில் மட்டும் தான் வைக்கணும். துளசி வந்து நீங்கள் கிருஷ்ணர் காலடியில் வைக்கணும். அப்போ துளசி வந்து இன்னொன்று என்ன பண்ணலாம், ராதாகிருஷ்ணன் போட்டு துளசி வந்து ராதாராணி கையில் வைக்கணும். புரியுதா மாதேஜி? இப்போ உதாரணம் வச்சிங்களேன், இப்போ ஒரு கொத்தி துளசி இருக்குது, ஒரு கொத்து துளசி இருக்குது. அந்த துளசி கொத்து வந்து என்ன பண்ணால் கிருஷ்ணனோட கால் பாதத்தில், இப்போ ராதாகிருஷ்ணன் போட்டுருக்கு, கிருஷ்ணர் கால் பாதத்தில் மட்டும் வச்சுட்டு அதுலேருந்து ஒரு இலையை நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் சந்தனத்தை வச்சுட்டு ராதாராணி கையில் கொஞ்சம் ராதாராணி கையில் வைக்கணும். துளசியை வந்து ராதாராணி காலை வைக்கக்கூடாது. அவங்க நைட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, காயத்ரி வைக்கவே கூடாது. ராமர் காலில் வைக்கலாம், சீதா வைக்கக்கூடாது. சொல்லுங்க போது பலராமுக்கு வைக்கலாம், சுபத்ராக்கும் ஜெகநாத் வைக்கலாம், சுபத்ரா வைக்கக்கூடாது. பலராம் வைக்கலாம், நீங்கள் நரசிங்கருக்கு வைக்கலாம், நீங்கள் பகவானோட அவதாரங்களுக்கு வைக்கலாம். ஓகே மாதேஜி? இப்போ சைத்தன்ய மாமன் நித்யானந்த ரெண்டு பேருக்கு வைக்கலாம், அவங்களுக்கு நீங்கள் வைக்கலாம். பகவானுக்கு வைக்கலாம், நரசிங்கருக்கு வைக்கலாம், வாமனருக்கு வைக்கலாம், எல்லாருக்கும் வைக்கலாம், பரசுராம வைக்கலாம், எல்லாம் வைக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து கிருஷ்ணருக்கு தவிர்த்து அவதாரம் தவிர்த்து வேறு யாரும் வைக்கக்கூடாது. இப்போ வந்து குரு மகாராஜ்லாம் இருக்காங்க, சில சமயத்தில் வந்து குரு அவங்களாம் இருக்காங்க, அவங்க வைக்கவே கூடாது, காலில் வைக்கவே கூடாது துளசியை. ஆனால் துளசி அவங்களுக்கு வைக்கல, எங்கே வைக்கணும், தலையில் இல்லை, அது சந்தன தொட்டு ஒரு தொட்டு நெஞ்சில் வைக்கணும். ஏன்னா அங்கே யார் இருக்கா, கிருஷ்ணர் இருக்கிறா சொல்லி அங்கே வைக்கணும். ஸோ மச் ஃபிலோசபிக்கல் உள்ளுக்குள்ள டெக்னிக்கல் இருக்குது. ஏன் பிரபா இவ்வளோ நம்ம வச்சுட்டா என்ன நடக்கும், அது நெச்சிட்டு அதுமாதிரி வைக்கும் போது அவங்க டிஸ்டர்ப் ஆகுவாங்க. அவங்க டிஸ்டர்ப் ஆகும்போது அது என்ன ஆகும், நம்ம பக்தியோடைய விஷயங்களை பாதிக்க ஆரம்பிக்கும். அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, இதுமாரி என் கிளாஸ் மூலிமா சொல்ல ஆரம்பிப்பாங்க. சொல்லி இல்லை நான் வைப்பேன் அப்படின்னா வந்து அப்போ அவங்க டிஸ்டர்ப் ஆகும்போது நம்மளோட பக்தி பாதிக்கும். அடுத்து மகேஷ் பிரபு. சிவபெருமான் வந்து முதல் வரப்ப பூமிக்கு வரப்ப 7 பேரை என்ன போய் பார்த்தாங்களா அவங்க. அப்போ அதில் வந்து ஒரு நாள் வந்து குழந்தைக்கு சொன்னீங்க அகத்தியர் சொல்லுங்க. அகத்தியர் வந்து அதில் ஒரு நாள் வந்து அகத்தியர் அவர் தான் வந்து இந்தியாவில் வந்து அது இன்ஃபோலாம் கொடுத்தாரு அந்த இது பற்றி சிவபெருமான் பற்றி. ஏன்னா அவர் தான் பார்த்தாரு அது 7 பேர், அந்த 7 பேரில் எல்லாரும் ஒரு ஊருக்கு போயிட்டாங்க ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அவங்க சிவபெருமானோட நியூஸை. அப்போ அது ஒரு நாள் வந்து அகத்தியர் அகத்தியர் இந்தியாவில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாரு. இந்த கதை நான் சொன்னேன்னா சிவபெருமான் வந்து முத மலேசியாவுக்கு போல இந்த பூமிக்கு வந்து முத வர்றதை வந்து அந்த மாதிரி கணக்கு கேள்விப்படுது. ஏன்னா சிவபெருமான் வந்து எப்பவுமே இங்கே இருக்கிறாரு, எப்பவுமே இருக்கிறாரு. அவர் முத இவர் தான் பார்த்தாருன்னு நம்ம யாரும் எனக்கு அந்த கதை எனக்கு தெரியல எனக்கு. ஓகே பிரபு, சிவபெருமான் இங்கே வர்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் இருக்கிறாரு, எல்லா அவதாரத்திலும் இருக்காரு. கிருஷ்ண அவதாரத்திலும் சிவபெருமான் இருக்கிறாரு. அகத்தியர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சிவபெருமானுடைய அவர் சிவ வழிபடக்கூடியவர் தான். அவர் ராமாயணத்தில் வர்றாரு. இந்த கதை எனக்கு தெரியல பிரபு எனக்கு. அகத்தியர் வந்து பார்த்தீங்கன்னா ராமலீலையில் இருக்கிறாரு. ராமலீலையில் அகத்தியர் இருக்கிறார். இப்போ ராமர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ட்ராவல் பண்ணும்போது அவர் வந்து அகத்தியர் ராமருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அந்த அரேஸ் அந்த கிங்டமில் இருக்கும்போது அயோத்தியில் இருக்கும்போது அகத்தியர் வருவார். அகத்தியர் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழி தான் பேசுவார். அவரோட லாங்குவேஜ் ஒன்லி தமிழ் மொழி தான். தமிழ் மொழிக்கு தான் அவர் வந்து பாடுபட்டார். அப்போ அகத்தியர் வந்து ராமர் மீட் பண்ணும்போது அகத்தியர் தான் அங்கே ஃபுல்லாக வந்து தமிழில் வந்து ஸ்பிரிட் சொல்லி கொடுத்துருப்பாரு. அதனால தான் அவர் சவுத் இந்தியா வரும்போது பார்த்திங்கன்னா ராமருக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து அவர் தான் பேசுவார். ராமர் தமிழ் தான் பேசினார். சவுத் இந்தியா வரும்போது தான் தமிழ் தான் பேசினார், ராமர் பேசினார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு வகையில் ராமருக்கு குருவும் கூட அகத்தியர். இந்த மாதிரி தான் கதையில் வருது.
சிவபெருமான் கதையில் வரலாம். ஆனால் வந்து அவர் போய் ஸ்பிரிட் அவரோட விஷயத்தை சொன்னது அந்த கதை எனக்கு தெரியல ப்ரோ. வேற மானு மாதாஜி சந்தேகங்கள் ஆன்மீகத்தில் கிளாஸில் பரணி காந்தி மாதாஜி ராஜேஷ் மாதாஜி சொல்லுங்க மாதாஜி. நல்ல வாய்ப்பு இது, நல்லா பயன்படுத்திக்கங்க. இப்போ வந்து எங்கள் மக்கள் யாரும் வந்து சாப்பாடு கேட்குறாங்க அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு விசாரம் ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு வந்து பசிக்குதுன்னு கேட்குறாங்க. அது நம்ம வாங்கி கொடுக்கணும். அதில் நம்மளுக்கு ஷேர் என்ன வாங்கி கொடுக்குறோம்? என்ன என்ன அது என்ன சாப்பாடு? அங்கே இருக்கிற சாப்பாடு தான் வாங்கி கொடுக்குது. அது அவங்களோட விருப்பத்தோட இப்போ ஸ்டூடெண்ட்ஸை வந்து சிக்கோட்ட காசு சாப்பாடு இருக்கிறது யாரும் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம் வந்து பிள்ளைங்க பாருங்க அந்த காசு எடுத்து கொடுப்போம். அவங்களுக்கு தேவையானதான் போய் வாங்குவாங்க. கேன்டீனில் இருந்து அங்கே சிக்கன் ரைஸ் தான் வாங்குவாங்க. நசுலமாக இருக்கும், அந்த சேவையாக இருக்கும். அதை தான் போய் அவங்க வாங்குவாங்க. அதோட ஷேர் நம்மளோட ஷேர். இல்லை தீபா இல்லை, எப்படி சொல்லலாம்னு யோசிக்கிறேன். கைத்தறி வாங்க, நீங்கள் கரெக்டாக நாளே இப்போ உங்களுக்கு கேள்வி தான் வந்துச்சுப்பேன் உட்காருங்க. இது எப்பவுமே நடக்குதா மாதிரி? அதெல்லாம் இப்போ வராங்க. இப்போலாம் முந்திலாம் சுகக்கட்டியா போகவே மாட்டாங்க, பட்னியாக இருப்புமே தவிர சுகக்கட்டில் போகவே மாட்டாங்க. அப்போலாம் ஹரிகிருஷ்ணன் நல்லவங்களா தான் இருப்பாங்க. நீங்கள் வாங்கி கொடுப்பீங்களா காசு கொடுத்துருவீங்களா மாதிரி? வாய்ப்பே இல்லை மதஜி. சாப்பாடு கேட்பாங்க. அதாவது பிரபு, அதாவது மதஜி நான் முதல் ஒரிஜினல் சொல்லிடுறேன். பாகவத்தில் என்ன போட்டிருக்குன்னா, ஒரு அசைவம் ஒரு உயிரை சாப்பிடும்போது வளர்த்தவங்க விற்றவங்க, அப்புறம் வந்து அது வாங்கினவங்க, அது சமைச்சவங்க, அது வாங்கினவங்க, வெட்டினவங்க, சமைச்சவங்க, அதை பரிமாறினவங்க, சாப்பிட்டவங்க, கிட்டத்தட்ட 7 பேர் வரும். அந்த 7 பேருக்கும் வந்து அந்த சீன் பாவங்கள் வந்து போய் சேரும். ஓகே மாதிரி இது வந்து பர்சன்டேஜ் மாறி வரும். ஆனால் அடி இது வந்து பாகத்தில் போட்டிருக்க மாதிரி. ஆனால் நம்ம எப்படி பார்த்தாலும் அதை செய்யக்கூடாது. ஓகே மாதிரி நான் இப்போ எப்படி பூசி மழுப்ப முடியாது. எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து அந்த செய்யக்கூடாது. சப்போஸ் உதவி கேட்குறேன் சின்ன பிள்ளைங்க கேட்கும் போது அது வந்து மேபி நம்ம வந்து காசு கொடுக்கறது நம்ம வந்து சம்டைம்ஸ் வச்சுக்கலாம். ஆனால் சம்டைம் நம்ம அதுவே பழக்கமாக்கக்கூடாது மாதிரி. ஓகே மாதிரி ஏன்னா கண்டிப்பாக அங்கே உங்கள் கண்ணு முன்னாடி போய் வாங்குவாங்க போய்ட்டு. சரி நீங்கள் ஆமாம் ஓகே. ஆனால் வந்து மதஜி அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் மதஜி. இல்லை அது வந்து அது செய்யக்கூடாது மதஜி. ஏன்னா வந்து சப்போஸ் இப்போ வந்து நம்ம வந்து நீங்கள் உங்களோட பிரசாதை ஷேர் பண்ணுறீங்க, எடுத்து கொடுக்குறீங்கன்னா பிரச்சனை இல்லை. என்ன ஒரு அங்கே சைவமாக வைக்கிது, நீங்கள் அதை வாங்கி கொடுக்குறீங்கன்னா பிரச்சனை இல்லை. அது வந்து நாட் சீன், அது பாவம் இல்லை. ஆனால் நீங்கள் காசை கொடுக்கும்போது அது வந்து அவங்க எங்கே போய் இது பண்ணுறாங்க. இப்போ அறவே வந்து சைவம் இல்லைமே, அறவே இல்லை, ஒரு பண்ணோ சம்திங் எதுவும் இல்லை. உந்தோங்க அதான் வச்சுக்கிறது இல்லை. ஏன்னா சம்திங் ஒரு வேளை பசங்க என்னன்னா நீங்கள் பண்ணால் வாங்கி கொடுத்துடலாம். அதான் பண்ணை வாங்கி கொடுத்துடலாம். வேறு ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் இருக்குது அந்தமாதிரி வாங்கி கொடுத்துடலாம். ஃப்ரூட்ஸும் இல்லையா? நிறைய வந்து நிறைய வந்து கவுச்சி சாப்பாடு தான் இருக்காங்க. கோழி சோறு ரசமா பிள்ளைங்களை வந்து ஏதோ கேட்க போகிறோம் உள்ளுக்கு. அங்கேயே அதான் கோழி தான் நிறைய சாப்பிட்டுருக்காங்க டீச்சர். அப்போ அது வந்து பகவத்கீதை அறவே படிக்கிறதே கிடையாது. அது நேரே இல்லை. புக்கு இருக்குது, ஆனால் அங்கே அதை பற்றி படிக்கிறதே கிடையாது. ஆனால் அந்த தாமோதராஜ்
ஸோ அது வரதுக்கு முன்னே ஒரு 10 days இருக்கும். 10 days இருக்கு. அது வரதுக்கு வீட்டில் வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நிச்சயமாக செய்யணும். அந்த நாள்லாம் வந்து பிள்ளைமக்கள்லாம் இது வந்து கம்பல்சரி. ஆனால் இப்போ உள்ள ஜெனரேஷன் பார்க்குறேன், இப்போ டீச்சர்ஸ்லாம் படித்தவங்களா இருக்காங்க, தமிழ் தான் படித்தவங்க. பட் அந்த இது இல்லை, எந்த நாளும் வச்சிருக்கிறாங்க. ரொம்ப மாடர்னைஸ் ஆகிடுச்சு இது. ஸ்கூலில் பார்த்தோம்னா சப்போஸ் சரி பெரிய போஷன் என்ன கொடுக்குறது நீங்கள் என்னன்னா அந்த 3 வருஷத்துக்கு அடுத்த கூட்டம் என்ன கொஞ்சம் பண்ணி வச்சுட்டு அதுதான் அவங்க சொல்லுவாங்க. அதான் மதுஜி இப்போ வந்து ஆன்சர் வந்து மதுஜி அது வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க மதுஜி. அதான் நான் டேரெக்டாக சொல்லிடுறேன், அதை என்கரேஜ் பண்ணாதீங்க. ஏன்னா உதவி செய்கிற மனப்பான்மை அந்த 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 தன்மை வந்து நல்லது தான். அது வந்து அது நம்மளை பாதிக்கக்கூடாது, நம்ம பக்தியை பாதிக்கக்கூடாது. நீங்கள் அது வாங்கி கொடுக்குறதா இருந்தால் சப்போஸ் வந்து வேறு ஏதாச்சும் ஃப்ரூட்ஸோ அறவே இல்லைன்னு சொல்கிறீங்க, வேறு ஆப்ஷனே இல்லையா மதி, வெறும் சோறு மட்டும் தான் இருக்கா அந்த மாதிரி பட்சம்? ஆ அந்த கறி வந்து அந்த கறி தான். அப்போ எப்படி பெரும்பு தமிழ் ஸ்கூலில் எப்படி வச்சுருக்காங்க? இல்லை நம்ம அதாவது வந்து நம்மலாம் வந்து மதம் மாத்திரம் கறி விஷயத்தாலுமே மதம் மாத்திரம். ஓகே இல்லை அது எல்லாத்துலேயும் இருக்குது. பட் வந்து அதை நீங்கள் என்கரேஜ் பண்ணாங்க வந்துச்சு. படிவெலாம் இருக்குது. சப்போஸ் இன்னொன்று ஒரு ஐடியா ஒரு 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 ஆல்டர்னேட்டிவாக வச்சுக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட பர்சனலாக நீங்கள் வந்து கொஞ்சம் பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட உங்கள் லோக்கல்லையோ இல்லை உங்கள் இடத்துலையோ நீங்கள் பண்ணலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா பசின்னு வராங்கன்னா இந்த மாதிரி கேசஸ் நிறைய வரும் தெரிய பாருங்க. நீங்கள் அந்த பண்ணை ஒன்று எடுத்து கொடுத்துடலாம், முடிஞ்சு அந்த மாதிரி வச்சுங்க. அந்த மாதிரி வச்சுங்க. சப்போஸ் ஏன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து உதயம் பண்ணாமல் இருக்க முடியாது, பண்ணால் நம்ம ஆபத்து வருதுன்னா தனியாக உங்களுக்குன்னு இடம்ங்கள நீங்கள் சம் பன்ஸு ரொட்டி இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா யாராச்சும் திச்சு வரலாம் காசில் தான் ரொட்டி எடுத்துக்கோ கொடுத்துருங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்கள் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு உதவி செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு, உங்களுக்கு அந்த கில்ட்டி ஃபீலிங் இருக்காது. அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து அசை வாங்கி கொடுத்த பாவம் வந்து சேராது. இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக வச்சுக்கலாம் அது. அதனால தான் பார்த்தீங்கன்னா ததா புத்தி யோகம் நம்ம டெக்னிக்கலாக மூவ் பண்ணணும். ஓகே பிரபு? சம்திங் நீங்கள் அதான் பார்த்தீங்கன்னா முட்டை இல்லாமல் நிறைய இருக்கா, அது மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க வந்துச்சு. சம்திங் ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் வராங்க எவ்வளோ பேர் வராங்கன்னு அந்த கண்டிஷன் தெரியும் பாருங்க. அதுமாதிரி நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக ஒன்று கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது அந்தமாதிரி கொடுத்துடலாம். இந்தா பண்ணு அப்போ அந்தமாதிரி கொடுத்தீங்கன்னா அதோடு முடிஞ்சிச்சு. பண்ணுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வர மாட்டாங்க. எனக்கு காசை கொடுக்கும்போது அவங்க என்னென்னு வாங்கலாமே. நீங்கள் பண்ணு கொடுத்து பாருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வர அந்த 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 மெம்பர்ஸ் வந்து கொஞ்சிடுவாங்க. அடுத்து பானுமதி கை தெரியும், பானுமதி கை தெரியுங்க, பானுமதிக்கு நான் ரொம்ப நேரம் எதிர்பார்க்குறேன், நான் மறைமுகமாக அல்லாத போயிட்டேன், நீங்கள் கேட்பீங்கன்னு. ஓகே சொல்லுங்கள் வந்து. இப்போ அசைவம் சாப்பிடக்கூடாது அது பாவம் சொன்னீங்க, சைவமும் உயிருள்ள தானே, அது மட்டும் சாப்பிட. நல்ல கேள்வி, கை தட்டி கொடுங்க. இல்லைங்க மதி, சைவம் சாப்பிட்டாலும் பாவம் தானே, அதுவும் வந்து கீரெல்லாம் வெட்டுறவங்க அதுவும் உயிர் தானே. இப்போ தண்ணி ஊற்றலன்னா செத்துது, தண்ணி இருந்தால் வளருது. நல்ல கேள்வி. உயிர் தானே. இப்போ அது மட்டும் சாப்பிட்டு பாவம் இல்லையா? நல்ல கேள்வி மதிஜி. இதை வந்து இல்லை கேட்குது, இதை சிரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இது நல்ல கேள்வி இது. அதாவது பார்த்தீங்கன்னா மதிஜி, நம்ம இந்த உலகத்தில் வந்து ஜீவ அம்சம்னா ஒரு ஸ்லோகம் இருக்குது. அதாவது நம்ம ஒரு உயிரை சொன்னு தான் நம்ம உயிர் வாழ முடியும், ஒன்று கொண்டு நம்ம வாழ முடியும். ஆனால் நம்ம என்ன சாப்பிடணும்னு சொல்லி சாஸ்திரம் விதிக்கப்பட்டிருக்கு. பஸ்பம் புஷ்பம் பழம் தோயம் யோம் பக்தியாக பிரஜா செடி. நம்ம வந்து பகவானுக்கு பழம் இலை இந்தமாரி தான் நம்ம வந்து கொடுக்கணும். நம்ம பகவானுக்கு எது கொடுக்க முடியுதோ அதை நம்ம சாப்பிடணும். ஓகே மாதாஜி. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன் வந்து இப்போ உதாரணத்துக்கு கீரை இப்போ வந்து செடிகள் சாப்பிடிக்கணும்ல, இதுவும் பாவம் தான், இதுலேயும் பாவம் இருக்குது. அதனால தான் நம்ம நைவேத்தியம் பண்ணுறோம், ஆஃபரிங் பண்ணுறோம், பிரசாத மந்திரம் சொல்கிறோம். நம்ம அந்தமாரி நம்ம எடுக்கும் போது அது பாவமாக மாறாது. ஓகே மாதாஜி. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடல் அமைப்பும் நம்மளுக்கிட்ட இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் பாடியும் பார்த்திங்கன்னா ஒரு தாவரங்கள் பிளான்ட்ஸு காய்கறிகள் சாப்பிடக்கூடிய விஷயந்தான் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம வந்து மிருகங்களை சாப்பிடக்கூடிய அந்த தன்மை நம்மக்கிட்ட கிடையாது. ஓகேவா? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்களா, நாங்களும் இப்போ வந்து பாருங்களேன், நம்மளோட பல் வரிசைகள் நம்மளோட கை நகலாம் பாருங்கள், ஒரு மிருகத்தை அடித்து சாப்பிடக்கூடிய இதில் கிடையாது.
இப்போ உதாரணம் வச்சு ஒரு புலி இருக்குது, புலிக்கு பார்த்தீங்கன்னா கை கூராக இருக்கும், ஒரு பூனை போய் ஏன்னா அது இயற்கையாகவே அதுக்கு வந்து அந்த குவாலிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு 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 இறைச்சியை வந்து அடித்து சாப்பிடணும், ஒரு இதை பிடிக்கணும். இப்போ நம்ம நகத்தை பாருங்கள், நம்ம நகம் மாடோட நகம் அப்படிங்கிற சப்பியாக இருக்கும், இந்தமாதிரி நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? இது வந்து என்ன டெக்னிக்கலாக சொல்கிறது, அதாவது நம்மளோட உடல் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா அசைவம் சாப்பிட்ற உடல் அமைப்பு இல்லையா, நாங்கள் சாப்பிட்றோம் வெள்ளைக்காலம் சாப்பிட்றோம் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. இதுக்கு இன்னொரு பதில் வந்து என்னதுன்னா, நம்மளோட சாஸ்திரங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. சாஸ்திரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பகவத்கீதைலாம் எடுத்துக்காதீங்க, சும்மா சாதாரண எடுத்துக்கோங்க. திருக்குறளில் நம்ம அதெல்லாம் அதை நம்ம ஏற்றுக்கணுமா இல்லையா, திருக்குறள் எடுத்துக்கணுமா இல்லையா? ஓகேவா? திருக்குறளில் திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு, 10 குறள் கொடுத்துருக்கிறாரு, ஒரு உயிரை கொண்டு சாப்பிடக்கூடாதுன்னு. சிவபெருமானுடைய பக்தரை திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறாரு, புத்த பெருமான் சொல்லியிருக்கிறாரு. ஓகே மாதாஜி? கண்ணப்ப நாயர் பண்டி வச்சு வச்சாரு, கைதறி கொடுங்க எல்லாத்துக்கும். கண்ணப்ப நாயர் கதை தெரியுமா? யாருக்கு தெரியாது கண்ணப்ப நாயர் கதை? சாந்தி மாதாஜி பிரபு, கண்ணப்ப நாயர் கதை தெரியுமா? ஓகே, மாதா என்ன கேட்குறாங்கன்னா, கண்ணப்ப நாயர் கதை வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, கண்ணப்ப நாயர் வந்து பண்டிரிச்சு வச்சாரு, அதனால நம்மளும் அசைவம் சாப்பிடலாம். ஓகே, அந்த கதை நான் சொல்கிறேன் மதுஜி, நல்லா கேள்வி மதுஜி. அதாவது நாயன்மார்கள் இப்போ எப்படி பகவான் விஷ்ணுவோடைய பக்தருக்கு ஆழ்வார்கள் சொல்லுவோம், நம்ம ஆழ்வார்கள் எப்படி 12 பேரோ, நாயன்மார்கள் வந்து எத்தனை பேர் பெறுவோம்? 64 நாயன்மார்கள். 63 63 ஓகே, 63 நாயன்மார்கள் இருக்கிறாங்க. அதில் ஒரு நாயன்மார் தான் வந்து, நாயன்மார்னா வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான டிவோட்டி. ஓகேவா? அந்த ஒரு நாயனார்னா வந்து பார்த்தீங்கன்னா இவர் யார்? கண்ணப்பன் நாயனார். அவர் பேர் கண்ணப்பன் நாயனார்னு சொல்லி, நாயனார் அவர் பேர் இல்லை, நாயனார் வந்து என்னென்னா சிவபெருமான பக்தன்னு அர்த்தம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுவாசி, காட்டில் உள்ளவர். காட்டில் உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ காட்டுவாசி இருக்காங்களா, அவங்களுக்கு நாலேஜ் இருக்காது. ஆனால் அவருக்கு வந்து என்னென்னா தீவிர பக்தி இருந்துச்சு. அது எப்படி பக்தினா, சிவபெருமான் பார்த்து பக்தி இல்லை, காட்டில் சிவபெருமானோட சிவலிங்கம் ஒன்று இருக்கும். ரொம்ப நாளாக அந்த கதை ஞாபகம் தான், நான் மிஸ்டேக் சொல்லுங்கள். அதில் வந்து அவர் வந்து அந்த சிவலிங்கத்தை பார்ப்பார். அப்போ அவர் என்ன பண்ணுவார், ஒரு பூஜாரி வந்து அந்த சிவலிங்கத்துக்கு வந்து பூஜை பண்ணிட்டு அன்னாடிக்கு வந்து பாலாம் இதெல்லாம் வச்சுட்டு போவார். அப்போ இவர் வச்சுட்டு போகும்போது பார்ப்பார், இவர் என்ன அண்ணனை வந்து பிச்சு போகிறாரு, அப்போ நம்மளும் ஏதாச்சும் வைப்போம்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் கையில் என்ன இருக்குது, அவர் என்ன வேட்டையாடாரோ அங்கே இருக்கக்கூடிய பண்டி, காட்டு பண்டி, அது இருக்கக்கூடிய காக்கா, குருவி, இதெல்லாத்தையும் வந்து சுட்டு என்ன பண்ணுவார், எடுத்து வந்து என்ன பண்ணுவார், சிவபெருமானுக்கு வைப்பார். இது மறுநாள் வந்து அந்த பூஜாரி வந்து அந்த சிவலிங்கத்தில் பார்க்கும்போது என்னோட அசைவம் இருக்குது, யாரை வச்சோன்னு சொல்லிட்டு தேடுவார். அப்போது அவர் என்ன பண்ணுவார், இது அவர் பிடிக்காது, பூஜாரி பிடிக்காது. அப்போ ஒரு நாள் வந்து இந்த கண்ணப்பரோடைய அருமை பெருமைகளை காட்டணும், அவர் யாருன்னு உண்மை தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறதுக்காக சிவபெருமானுடைய அந்த சிவலிங்கத்தில் அவருக்கு வந்து அந்த 2 கண் இருக்கும். அந்த கண்ணில் வந்து என்ன நடக்கும்னா, அவர் வந்து ஒரு நாள் வந்து அசைவத்தை வைக்கிறதுக்கு வருவார். அந்த வரதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னா, அவர் பார்ப்பார் சிவபெருமானுடைய அந்த ஒரு கண்ணில் என்ன வரும்னா ரத்தம் வரும். அந்த கண்ணிலேருந்து ரத்தம் வெளியே வந்துகிட்டே இருக்கும். ஐயோ என்ன ரத்தம் வரும்னு சொல்லி அவருக்கு தெரியாது. சம்திங் ஒரு கதை வரும். அவர் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய கண்ணை என்ன பண்ணுவார், அவர் கழட்டி அவர் கண்ணை அப்படியே குச்சி எடுத்து குத்துவார். கைத்து என்ன பண்ணுவார், நீங்கள் குத்துவீங்க, கண்ணை குத்துவீங்களா? சாதாரண ஒரு தூசி விழுந்தானே, ஐயோ அம்மா தூசி விழுந்துச்சுன்னு அவர் கண்ணை எடுத்து குத்தி அவர் வெளியாக்குவார். இந்த கண்ணை ஃபுல்லாக வந்து வெளியாக்கி இந்த நரம்பெல்லாம் பிச்சு எடுத்து என்ன பண்ணுவார், அந்த சிவபெருமான் கண்ணில் வைப்பார். வச்சுட்டவனே சிவபெருமான் என்ன பண்ணுவார், அப்பயும் விட மாட்டார், இன்னொரு கண்ணில் தண்ணி அர்த்தம் வரும். இவர் என்ன பண்ணுவார், இப்போ இந்த கண்ணை எடுக்கணுமே, என்ன பண்ணுவார், கீழே உட்காந்து சிவபெருமானை வச்சுட்டார், கண்ணை வச்சுட்டாரு. இந்த கண்ணு இப்போ வந்து நொல்லையாச்சு, கண் இல்லை, ஃபுல்லாக வந்து பிளட்டு வருது, ரத்தமாக வருது. இந்த கண்ணை பிடிங்கி இந்த நரம்பெல்லாம் பிச்சு இப்படி எடுத்து அதை வச்சுட்டு இவரோட கால் கட்ட வரலுக்குல்ல, இதை எடுத்து அந்த அங்கே வச்சு அமைக்குவார், பிடிச்சிக்குவார். இப்படி காலை தூக்கி இப்படி பிடிச்சிக்குவார். இப்போ என்ன பண்ண, இன்னொரு குச்சி எடுத்து இந்த கண்ணை நோண்டுவார், நோண்டி எடுத்து இந்த கண்ணை எடுத்து வந்து இவர் வைப்பார். இப்படி வச்சுட்டு அப்படியே நின்றுவார். இந்த காட்சி தான் வந்து அந்த பூஜை பார்ப்பார். ஏன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக சிவபெருமான் வந்து நிற்பார். இப்போ அசைவம் வச்சதுக்கு சிவபெருமான் வந்தாரா, இல்லை கண்ணை பிடிங்கி வச்சதுக்கு சிவபெருமான் வந்தாரா, இல்லை என் மேலே அளவு கடந்து அன்பு வச்சிருக்கிறானே அதுக்காக சிவபெருமான் வந்தாரா?
பண்டி அரிசியா இல்லை அன்பா, எதுக்காக வந்தார்? அன்புக்காக. ஆனால் எல்லாரும் கண்ணப்பனார் அந்த இறைச்சி வச்சு தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எனக்கு வந்து அசைவம் சாப்பிடணும், அந்த கதைக்கு வந்து என்ன இருக்கோ அது மட்டும் தான் எடுத்து சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து சொல்ல மாட்டாங்க. அவர் வந்து காட்டுவாசி, அவரோட ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா அசைவம் தான், அதனால் அதை வச்சார். அதுக்கப்புறம் கண்ணப்ப நாயருக்கு என்ன நினச்சி அதுக்கப்புறம் சொல்ல மாட்டாங்க. கண்ணப்ப நாயருக்கு அதுக்கப்புறம் வந்து சிவபெருமான் கண்ணு கிடச்ச பிறகு அவர் முழு பக்தராக ஆயிடுவார். அதுக்கப்புறம் அவர் திரும்பி வைக்க மாட்டார். அதே போல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா மிருகாரின்னு ஒரு காட்டு வேடன், அவருக்கும் நாரத முனி கருணை கிடைச்ச பிறகு அவரும் வந்து எந்த அசைவும் சாப்பிட மாட்டார், எதுவும் வைக்க மாட்டார். அப்போ நாரதரே, நாங்கள் வந்து குடும்பத்துக்கு சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறது? இவ்வளோ நாள் வந்து நான் வந்து காடை கவுதாரியெல்லாம் வெட்டி சாப்பிட்டோம், நீங்கள் உங்கள் கருணை கொடுத்துட்டீங்க, நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது, என்ன பண்ணுறது? நீ இப்போ ஜெபம் பண்ணுங்க. அவர் என்ன பண்ணுவார், ஒரு குடிசை வந்து ஜஸ்ட் ஜெபம் மட்டும் தான் பண்ணுவார். அந்த ஜெபம் பண்ண என்ன நடக்கும்னா, அந்த சைடு போகிறவங்க, அந்த ஆத்தங்கரை வர போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் சாதுவாக இருக்கிற ஒரு ஜெபம் பண்ணுறாரு, நல்ல பக்தராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் போகும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு அரிசி மட்டும் வச்சுட்டு போயிடுவாங்க, கொஞ்சம் அரிசி வச்சுட்டு போவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த பருப்பு வச்சுட்டு போவாங்க. இந்த மாதிரி எல்லாரும் ஒன்று காய்கறிலாம் வச்சுட்டு போவாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா அவர் கிச்சனில் ஃபுல்லாக வந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக சாப்பாடு நிறைஞ்சிருக்கும், கண்ணு அடிக்கும். அவர் மற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு வந்து வளர்ந்துருப்பார். அப்போ அடுத்த வாட்டி திரும்பி மறுவாட்டி ஒன்றும் நாரதர் வரும்போது என்ன பண்ணுவார்னா, நாரதர் வரும்போது என்ன பண்ணுவார்னா, அவருக்கு நமஸ்காரம் பண்ணுறது போவார். அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு துணி எடுத்து கீழே வந்து எல்லாத்தையும் தட்டுவார். ஏன்னா எந்த எருமையும் நம்ம மிதிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி. ஏற்கனவே இதுக்கு முன்னே வந்து காடை கவுதாரி ஆடு மாடெல்லாம் சாவடிச்சுவார். இப்போ ஒரு எறும்பை சாவடிக்கூடாதுன்னு சொல்லி நினைப்பார். அதான் குரு கருணை. அதே போல் கண்ணப்ப நாயர் நினச்சி பார்த்தாச்சு. நிறைய நாயன்மார் இருக்காங்க. ஆதிபத்தன் நாயனார் இருக்கிறாரு, நிறைய நாயனார் இருக்காங்க. நம்ம நாயன்மார் நிறைய பேர் கதைகள் இருக்குது. எல்லாரும் அசைவம் சாப்பிடலையே. ஓகே மாதாஜி, எப்போவுமே வந்து மாதாஜி ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்றது என்றைக்குமே சரியாகாது மாதாஜி. நீங்கள் எப்படி யாரை எப்படி கேள்வி கேட்டாலும், என்ன மாதிரி சுற்றி வந்தாலும், நீங்கள் எவ்வளோ புராணங்கள் வந்து கோட் பண்ணாலும், ஏன்னா புராணங்களை போட்டிருக்கு ஒரு உயிர் பலி இப்போ பண்ணுறது இருக்குது இல்லைன்னு இல்லை, உயிர் பலி போட்டிருக்கு. ஆனால் அது எப்போ பண்ணணும், எதுக்காக பண்ணாங்க, எந்த யுகத்தில் பண்ணாங்க, இதெல்லாமே இருக்குது. எந்த காலத்துலேயும் கலியுகத்தில் அதாவது ஒரு உயிர் கொண்டு சாப்பிட சரி ஆகாது. மாதாஜி, வாட் எவர் எனி சூழ்நிலை மாதாஜி, நீங்கள் ஒரு உயிரை கொண்டு சாப்பிட்ற மென்டாலிட்டி இருக்கிற வரைக்கும் எப்படி கருணை கிடைக்கும்? என்னவர் மாதாஜி, நம்ம டிவோட்டிங் யாரும் எடுக்க மாட்டாங்க மாதாஜி, எடுக்கக்கூடாது. நீங்கள் வைட்டமின்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி அந்த ஃபிஷ் ஆயில் இல்லாமல் மற்ற வைட்டமின், ஏன்னா வெஜிடேரியன் செய்கிறாங்க, இருக்குது மார்க்கெட், இதில் இருக்குது, ஃபார்மசிலாம் இருக்குது. ஓகே மாதாஜி, இருக்குது, சைவம் இருக்குது. நீங்கள் ஃபார்மசி மாதாஜி, சத்து வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி இன் ஃபிஷ், நாட் ஓன்லி இன் சிக்கன், வெறும் சிக்கன் ஃபிஷ்ஷில் மட்டும் கிடையாது, எல்லாமே இருக்குது. எதனால என்னது, சில சமயத்தில் டாக்டர்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் கீரைலாம் நிறைய சாப்பிடுங்க, ஏன் இதை சாப்பிட சொல்கிறாங்க. பால் முட்டையில் ஃபிஷ்ஷில் விட்டமின்ஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. அதே அளவுக்கு இயற்கை, இந்த நேச்சர் பகவான் வந்து அதுக்கு ஈக்குவலாக கிரெயின்ஸ்லையும் கொடுத்துருக்குறாரு. பகவான் வந்து மாதாஜி நம்மளை சைவம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு விட்டமின்ஸ் எப்படி வந்து அசைவத்தை வச்சுருப்பாரு, உண்மையா இல்லையா? கடவுள் நம்மளை வந்து சைவம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அதோட விட்டமின்ஸ் எப்படி அசைவத்தை வச்சுருப்பாரு. இது லாஜிக்காக திங்க் பண்ணி பாருங்க, இருக்காது மாதாஜி. நம்மளுக்கு வந்து மேபி நம்ம வந்து அந்த நாலேஜ் நம்மளுக்கு வந்து ஒன்றும் சரியாக வந்து சேரல, அதுதான் நம்மளுக்கு பிரச்சனை. இப்போ நாங்கள் முதல் சைவம் மாறும்போது எங்கள் அம்மா கேட்டாண்டே எப்படா சமைக்குதுன்னு, அது வெங்காயம் போட எப்படா சமைக்குதுன்னு. இப்போ பாருங்க, சென்ட்ரல் சமைச்சிருக்கிறாங்க எல்லாத்துக்கும், பழகிடும் மாதாஜி. அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயோ நான் சாப்பிடணும் நான் வீக் ஆகிடும் நினைக்கல, இது நம்மளுடைய மென்டல் ப்ராப்ளம் மாதாஜி. ஓகே மாதாஜி, ஐயோ சத்து இருக்காது அது டோட்டல் ராங். யானை மூட்டையாக கரும்பு சாப்பிடுது, காட்டில் இருக்கிற சாப்பிடுது. ஆனால் நீங்கள் பாருங்கள், கை போல் அதான் இருக்குது போட்டுக்கிட்டு. ஓகே மாதாஜி, குதிரை வந்து நல்லா ஓடுது, அது பார்த்தீங்கன்னா புல்லும் சாப்பிடுது, எது சாப்பிடுது. தானியங்களில் ஈக்குவலாக என்ன அளவுக்கு மீட்டில் எக்கில் என்ன அளவுக்கு வந்து சத்துக்களுக்கோ அதுக்கு ஈக்குவலாக பல மடங்கு கூடயே வந்து பார்த்திங்கன்னா கிரெயின்ஸில் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அது வந்து அந்த எப்படி எடுக்கணும், அதோட நாலேஜ் நம்மளுக்கு தெரியணும், எது சாப்பிடணும்னு. ஓகே மாதாஜி, நான் உங்கள் மனசு புண்படணும்னு சொல்ல மாதாஜி.
ஓகே மதிய ஒரிஜினல் உண்மையான அனுசரி இதுதான். ஏன்னா உண்மையான அனுசரி இதுதான். நீங்கள் எந்த காரணத்துலையும் எந்த காலத்துலேயும் உயிர் பலி வந்து சரியாகாது. அதனால தான் நான் அன்றைக்கி நான் சொன்னேன், இப்போ நம்ம வந்து ஒரு திருவிழாவுக்கு போகிறோம், இல்லை அம்பாளுக்கு பார்க்கணும் எடுக்கிறோம், இல்லை தைப்பூசத்துக்கு போகிறோம், ஏன் ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லோரும் சைவமாக மாறுறாங்க ஒரு வாரம்? இப்போ ஐயப்பன் மாலை போகிறாங்க, ஏன் 40 நாள் சைவம் மாறுறாங்க? அந்த கான்செப்ட் யாரும் சொல்லி கொடுத்தா? அப்போ இயற்கையை என்ன சொல்லுதுன்னா, நீ கடவுளுக்கு வரணும்னு ஒரு சாப்பாடை மாற்றணும். அப்போ தான் நீங்கள் பிரபு நீங்கள் நான் ஒன்று சொல்கிறேன், நான் வந்து டோட்டலி அசைவத்தில் இருந்தேன். நான் கொஞ்ச நாள் கூட நான் வந்து விளையாட்டு கூட சைவமாக இருந்ததில்லை, சும்மா கூட சைவமாக இருந்ததில்லை. தெரியாதமாக சில வீட்டில் நம்ம வந்து அசைவமாக இருக்கும்போதே சில சாம்பார் ஒரு கீரை பட்டுவாங்க, அந்த மாதிரி கூட நான் இருந்ததில்லை. அந்த முட்டை இருக்கணும், நம்மளுக்கு முட்டை பொருள் இருக்கணும், நான் தெரியாமல் கூட இருந்ததில்லை. பட் நான் வந்து இங்கேருந்து இந்த பிளாட்ஃபார்முக்கு மாறும் போது சைவத்துக்கு ஃபுல்லாக மாறும் போது நீங்கள் வந்து அப்படியே ஃபீல் பண்ணலாம், அதை டோட்டலி ஃபீல் பண்ணலாம். நம்மளுடைய மென்டல், நம்மளோட ப்ரெஷர் எல்லாமே. ஆனால் எல்லாமே ஓகே வரும் கேட்டால் நீங்கள் அதுக்கப்புறம் பக்தி ப்ராக்டிஸ் பண்ணணும். இங்கே வந்து வெறும் சாப்பாடு மட்டும் மாற்றின மாட்டாது. சாப்பாடு மாற்றின பிறகு தென் அப்போ தான் வந்து நம்ம வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு இந்த நாலேஜ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும், எல்லாமே நம்ம புரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்ம வந்து காமாக இருப்போம் நம்ம. அப்போ தான் நம்மளுக்கு எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் நீங்கள் பகவான் மெர்சியை நீங்கள் ரிசீவ் பண்ண முடியும். நான் இங்கே சிக்கன் ஷாப்பும் போட்டுட்டு இங்கே மெர்சி சிக்கன் எப்படி கொடுப்பாரு? கஷ்டம் மதஜி, சாரி மதஜி, நான் உங்களை ஹர்ட் பண்ணணும்னு சொல்லலை. இல்லை அது நீங்கள் சொல்லி மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லி மாற்ற போகிறேன்னா நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கங்க. சைவமாக முதல் சாப்பிடுங்க. இப்போ நான் எப்படி மாற்றணும்னா மதியம் நீங்கள் எடுத்தோன்னே சைவம் மாற முடியாது. எடுத்தோன்னே ஃபுல்லாக நெய்வேத்தியம் பண்ணி சாப்பிடணும்னு சொல்ல வரல. முதல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ அசைவத்தில் இருக்கீங்க, ஓகேவா? அசைவத்தில் ஃபுல்லாக இருக்கீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு என்ன சொல்லுங்கள், இப்போ கடைக்கு போகிறீங்க, இப்போ நீங்கள் ஒரு சிக்கன் ஆர்டர் பண்ணுறீங்க, அது பதில் என்ன பண்ணுங்கள், வெறும் சைவர் மட்டும் எடுத்துக்கங்க. நான் சொல்லி கொடுக்குறேன், வெறும் சைவர் மட்டும் எடுத்துக்கங்க, அது மட்டும் வச்சுக்கோங்க. அப்புறம் சொல்லி என்ன பண்ணுங்கள், கடைக்கு போய் நம்ம சாப்பிட்றத இந்த வெங்காயம் போட்டு சாப்பிட கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டியது. அப்படியே சொல்லி டைம் எடுக்கும். பிறகு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெறும் வந்து அப்படியே சொல்லி சைவத்துக்கு மாறலாம். அப்போ நைவேத்தியம் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்படி தான் மதியம் மாறணும். நம்ம மாற்றம் மாறி தான் ஆகணும் மதிஜி. எனக்கு எப்படி சொல்லுதில்லை, மாறி தான் ஆகணும். மாறாமல் நம்ம போக முடியாது பகவான்கிட்ட. ஓகே மதிஜி, நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம மாறி ஆகணும். நான் மாறாமல் நான் வந்து எனக்கு பகவான் கருணை வேணும்னா கருணை கொடுப்பாரு. அந்த கருணை இதுதான் மதி, இந்த கருணை. நீங்கள் பாருங்கள், இவ்வளோ நாள் நீங்கள் வரீங்க, நம்ம எல்லாம் வரோம். இப்போ கிளாஸ் நடக்குது. இப்போ நான் சொன்ன விஷயம் சொல்கிறேன், நான் சொல்கிற சொந்த விஷயம் இல்லை, இது பகவானோட விஷயங்கள் தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் உண்மையே இல்லையா? அப்போ அந்த பகவான் விஷயம் சொல்லும் போது இதுதான் கருணை. அவர் இப்போ உங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுக்குறாரு. அப்போ நாலேஜ் கொடுக்கும்போது அந்த நாலேஜ் தான் என்ன பண்ண நம்ம சொல்லி நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றும் நம்மளே. ஓகே மதிஜி, சரி அது ஓகேவா? சொல்லுங்க ப்ரோ. சில பேர் சொல்கிறேன், என் கூட்டாலே ஒரு பையன் சொன்னாங்க, முட்டை வந்து சைவம் தான், முட்டைக்குள்ளே வந்து அது சிசு இன்னும் உருவாகலை, ஸோ அது வந்து சைவம் தான், நம்ம சாப்பிட்லாம். அவங்க வந்து வெஜிடேரியன் அவங்க சொல்லிக்க மாட்டாங்க, நான் வெஜிடேரியன் சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களே வந்து எகட்டேரியன் ஒன்று சொல்லுவாங்க. எகட்டேரியனா? சொல்லுங்க. முட்டை சைவம் சொல்கிறாங்க. ஓகே, நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஏன்னா சில விஷயங்கள் வந்து இப்படி சொல்லாமல் இப்படி சொன்னால் சில சமயத்து புரிய ஆரம்பிக்கும். இப்போ ஒரு மாதாஜியோ இல்லை ஒரு பெண்ணோ பலையம் வந்துச்சு. சரி இப்போ ஒருத்தவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. ஓகே, அதே ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ தான் ஒரு மாதம் 2 மாதம் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 3 மாதம்ல வயிறு அப்போ தான் கொஞ்சம் பெருசாக வச்சுங்க. அது வயிற்றுக்குள்ளே இருக்கிறது அது உயிரா இல்லை வந்து உயிர் இல்லாத ஒரு பொருளா? ஆனால் ஒன்றும் பேபி ஒன்றும் உருவாகலையா? இதுதான் நான் சொல்ல கேட்கலன்னா அது என்ன ஆத்மா? என்ன ஆத்மா பிரபு? அகங்கார விமுட ஆத்மா, அவ்வளோதான். வயிற்றுக்குள்ளே ஒரு 3 மாதம் ஒன்றும் வயிறு பெருசாக இருக்காது. ஆனால் இப்போ தான் ஒரு 3 மாதம் 2 மாதம் 3 மாதம்னா அது வயிற்றுக்குள்ளே இருக்க உயிர் இருக்கா இல்லை உயிர் இல்லாத வேறு எதுவும் இருக்கா? உயிர் தானே இருக்குது வயிற்றுக்குள்ளே. அப்போ அது நம்ம ஏற்றுக்கும் போது முட்டையில் மட்டும் எப்படி வந்து உயிர் இல்லாமல் இருக்கும்? அப்போ அந்த கரு என்ன, அது அந்த கரு அடுத்து என்ன ஆகப்போகுது? உயிர் தான் ஆகப்போகுது. அதாவது வந்து நான் வந்து இதை பற்றி நிறைய பேசியிருக்கேன். அதாவது வந்து நான் அல்டிமேட்டாக பார்த்தா நான் அசைவம் சாப்பிட்ணுயா, எனக்கு அசைவம் சாப்பிடணும், எனக்கு அதில் விருப்பம்
வைப்போம். அப்போ உன் பதிலுக்கு நான் எப்படிலாம் நான் அதை சாப்பிட்றது நான் எப்படிலாம் நியாயம் சேர்க்கலாம், புரியுது, நான் எப்படிலாம் அதுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணலாம் சொல்லிட்டு அந்த மாதிரி பதில் நம்ம ரெடி பண்ணுறது. இப்போ நீங்கள் வந்து மாடு சாப்பிட மாட்டேற, ஆனால் மாட்டோட பால் மட்டும் குடிக்கிறியா, அது மட்டும் ரத்தம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம். நம்ம மாடை நம்ம அறுத்து சாப்பிடல, மாடு வந்து நம்ம கொடுக்குது, பால் கொடுக்குது, அதனால் நம்ம மாடை பால் குடிக்கிறோம், மாடு சாப்பிட்றது கிடையாது. ஆனால் மாட்டை வெட்டி இறச்சி சாப்பிட்றோமே, அது மாடு திருப்பி உயிரோடு இருக்கா, செத்து போயிடுது. ஓகேவா? நீங்கள் பக்திக்குள் நிறைய வந்துட்டிங்கன்னா அப்போ இந்த கேள்விலாம் நீங்கள் ஒரு 10 வருஷம் பார்க்கும்போது ஐயோ இவ்வளோ சின்ன பிள்ளைதான் நான் கேள்வி கேட்டிருக்கேன். நான் கேள்வி கேட்டிருக்கேன் இதெல்லாம். இப்போ நானே பதில் சொல்லும் போது நான் ஆரம்பத்தில் துரி கேள்வி கேட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு தோணுது, ஆனால் இது கேள்வி தவறு கிடையாது, தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே சொல்லுங்க ப்ரோ. கோழி சாப்பிட மாட்டேன், ஆடு சாப்பிட மாட்டேன். கைத்தறி எங்கே போகிறீங்க? திரும்பி பார்த்துருமா கைக்கா? ஓகேவா? ஆனால் கோழி சாப்பிட மாட்டேன், ஆடு சாப்பிட மாட்டேன், ஆனால் முட்டை மட்டும் சாப்பிடுவேன். கணக்கு அது வந்து சைவம், மற்ற ஆடு எதுவுமே சாப்பிட மாட்டேன். இல்லை ப்ரோ, முட்டையும் அசைவம் தான். அது என்ன டிஃபிகல்ட்டின்னு புரியல எனக்கு. அது இந்தியாவில் வந்து சுவாமிஜியில் சொல்லிட்டாங்கன்னா, இந்தியாவில் சுவாமிஜியில் சொல்லிட்டாங்கன்னா அது சைவம் தான் சொல்லிட்டாங்கன்னா அவங்க சேர்த்துக்க போகிறாங்கன்னா வாட் சாஸ்திரம் என்ன சொல்லுது, ப்ரோபர் என்ன சொல்கிற, ஆச்சாரம் என்ன சொல்கிறாங்க? நான் அதான் சொல்லுங்க. கேட்கலாம் விட்டுற வேண்டியதா ப்ரோ, கேட்கலாம் விட்டுற வேண்டியது, என்ன பண்ணுறது சொல்லுங்க மதி. வேறு பிரபு மகேஷ் பிரபு, முட்டை எப்படி எடுத்துக்கலாம் வேணாவா? அவ்வளோதான் பிரபு, சிம்பிள். இல்லை பால் வந்து ப்ரோ அசியம் இல்லை. பால் வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து மாடு கொடுக்குது, பால் கொடுத்தா மாடு செத்து போயிடுமா கத்திரி? ஆனால் நீங்கள் வந்து பர்கர் ஆக்குறோம், மாடை வந்து பர்கர் ஆக்குறோம். இப்போ அப்போ என்ன ஆகும்? பர்கர் ஆக்குற பார்த்துருக்கீங்களா? வீடியோ பார்த்தீங்களா? மாடை வந்து சாவடிச்சுட்டு பர்கர் போட மாட்டாங்க, அது ஒரு மிஷின் இருக்கும். மாடை வந்து அது வந்து எப்படின்னா மேலே கொண்டு வருவாங்க, அது கீழே மிஷின் வந்து அண்டர் கிரவுண்ட் வச்சுருப்பாங்க. அது மாதிரி பல்லுமே இருக்கும் முடியும், அது இப்படி சுற்றிட்டே இருக்கும் முடியும். அந்த மாடை வந்து என்ன பண்ணிடுவாங்க, அங்கே வந்து நடந்தெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க, அங்கே சும்மா ஜஸ்ட் ஒரு இதில் அந்த ஒரு ட்ராக்கில் அந்த ட்ரேயில் ஏற்றி விட்டுருவாங்க. அந்த ட்ரே வந்து அப்படியே வரும், அப்படியே இங்கே வந்தோடனே இங்கே வந்துட்டோன்னே அது செக்லாம் பண்ணோடனே இங்கே கவு தந்தோடனே தள்ளி விட்டு முடிச்சு இது அப்படியே விழுந்தோடனே இவர் துடிச்சிட்டு இருப்பார். அதனால அது என்ன பண்ணுவோம், அப்படி சக் ஆகிடும். அப்புறம் அதோட சிசியெல்லாம் வரும் பாருங்க. நம்ம நினைக்கிறோம் சுத்தமாக அவிச்சிடலாம், அங்கே போனாங்க கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி அப்படியே பர்கர் ஆக்கிடுவான். அதாவது நம்ம உண்மையிலே கருணை உள்ளவங்க தான். அசைவம் சாப்பிட்ற கருணை உள்ளவங்க தான். எப்படி சொல்லுங்கள்? அசைவம் சாப்பிட்றோம் கருணை உள்ளவங்க தான். ஒரு கோழி வெட்டுறதோ ஆடு வெட்டுறதோ மாடு வெட்டுறதோ நம்ம பார்க்க மாட்டோம், அந்த அளவுக்கு நம்ம கருணை இருக்குது. ஆனால் அதை ஆக்கி வச்சா நம்ம சாப்பிட்ருவோம், அந்த அளவுக்கு நம்ம கருணை இல்லை. நம்மளுக்கு கருணை இருக்குது, கருணை இல்லைன்னு சொல்ல முடியாது, கருணை உள்ள நம்மளுக்கு இருக்குது. நீங்கள் பாருங்கள், ஒரு பப்பி வந்து அலுவலில் விழுந்துருச்சுன்னா, ஒரு டாக் அலுவல் விழுந்துச்சுன்னா போய் தூக்க மாட்டோமா? ஆனால் தூக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் வீட்டில் நம்ம என்ன சாப்பிடுவான்? மீன் கறி, கோழிக்கறி, கரெக்டாக இல்லையா? அதாவது இதில் நம்மளுக்கு கருணை இருக்கும், இதில் நம்மளுக்கு கருணை இருக்காது. ஓகே பிரபு, இப்போ இந்த நாலேஜில் எங்கே கிடைக்கும்? பாகவதம் கிளாஸு இந்த மாதிரி சத்சங்கத்தில் வந்தால் தான் கிடைக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாரபட்சம் பார்ப்போம். நம்மளுக்கு உள்ளுக்குள்ள உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுயநலம் இருக்குது. அதாவது வந்து சில பேர் சொல்லுவாங்களா, எனக்கு என் மனைவி தான் திருப்பி எனக்கு அடுத்த பிள்ளை, எனக்கு ஹரிகிருஷ்ணா வருவோ அடுத்த பிள்ளை எனக்கு இவ தான் மனைவியாக வரும்னு சொல்லுவாங்களே, அடுத்த பிள்ளை எனக்கு இவர் தான் கணவனாக வரும்னு சொல்லுவாங்களே, அது ஏன் சொல்கிறாங்க? திருப்பி அடி வாங்குறதுக்கா? நான் வாங்கினா திருப்பி கொடுக்குறதுக்கா? எதுக்காக வராங்க? இல்லை, அவங்க நிறைய சேவை செஞ்சுருப்பாங்க, இவர் நல்லா பார்த்துருப்பாங்க. ஓகேவா? எனக்கு அடுத்த பிள்ளை நான் வந்தேன்னா எனக்கு வேலை செய்யறதுக்கு நீயே திருப்பி வா, அதான் அது அர்த்தம். வேறு யாரும் வந்தாலும் செய்ய மாட்டான்னு தெரில, எனக்கு அடுத்த பிள்ளை நீயே வந்து எனக்கு வேலை செஞ்சு கொடுத்துரு. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீங்கள் பாகவதம் வந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து உங்களை உண்மைகளை வந்து உடச்சி தெளிவாக ஆக்கிரும். நான் அன்றைக்கி கூட சொன்ன பார்த்தீங்கன்னா பிறந்தநாள் சொன்னேன், பிறந்தநாள் பற்றி பர்த்டே இங்கேயே சொன்னேன். அந்த வீடியோ பார்த்து எனக்கு வேறு கால்லாம் பண்ணாங்க, சில பேர் வாட்ஸ்அப்பில் பண்ணாங்க, என்ன ப்ரோ பர்த்டே ஃபங்க்ஷனில் இப்படிலாம் இருக்கானு. ஆமாம், மலாக்காரங்க பார்த்தீங்கன்னா பர்த்டே கொண்டாடக்கூடாது.
ஆ. சாமிக்கு ஆரத்தி எல்லாம் காட்டும், விளக்குலாம் ஏற்றணும், கையில அமுக்கணும் இப்படி. அமைக்கலாம் மதி. அங்கேயே அமுக்கணும், இங்கே அமுக்கணும் சொல்றாங்க பிரபு. கையில அமுக்கினாமா இப்படி? ஆமாம், ஆர்த்தி முடிச்சு எல்லாம் முடிச்சா ஒன்று வச்சுட்டு அதே எரிஞ்சு முடிஞ்சிடும். இல்லைன்னா அமைக்க தான் அமைக்கலாம். கையில அமுக்கி தப்பு இல்லையா பிரபு? ஏன் தப்பு? ஓ, நீங்கள் அங்கே கனெக்ட் பண்ணுறீங்களா? பிறந்த நாளுக்கு நம்ம ஊதுறோம். ஆ, சாமி கும்பிடுவாங்க, விளக்குலாம் ஏற்றி வைக்கிறோம்ல, அதை கையில அமுக்கினாமான்னு கேட்குறாங்க. அமைக்கலாம், அது ஒன்றும் தவறு இல்லை மதி. இப்போ நீங்கள் ஆர்த்தி காட்டுறீங்க, பஞ்சியில் நெய் போட்டு கொண்டுறா எல்லாம் காட்டுறீங்க. இப்போ நீங்கள் அவருக்கு பொறுப்பு இருக்கார், பொறுப்பு காமிச்சிங்க, அவர் எடுத்துக்கிட்டாரு, அந்த ஆர்த்தி எடுத்துக்கிட்டாரு. கையில் அடிச்சிருக்கோம். ஏன் நீங்கள் வைக்கிறதா கூட ஓட்ட வச்சிடலாம், அது எரிஞ்சு முடிக்கிறதா கூட முடிக்கலாம், அதுவும் விட்டுடலாம். இல்லைன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது ஆர்த்தி இது கருப்பாயிரும், வீணாக போயிடும் சொல்லிட்டு சில பேர் என்ன அமுச்சிடுவாங்க. அது தவறு இல்லை மதி. அப்போ கடவுளே வேணும்னு எப்படி சொல்லுறீங்க? அப்படி இல்லை பிரபு, அந்த மாதிரி நான் மாற்ற கூடாது. வெரி 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 சிம்பிள் தான். ஆர்த்தி முடிஞ்சோடனே நம்ம அமைக்கலாம். சில பேர் நம்ம டெம்பிள் என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒரு போட் வச்சுருப்போம், அந்த போட்டில் போய் போட்டுருவோம். அங்கே போட்டு அது பாட்டு எரிஞ்சு சாம்பலாயிரும், அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நீங்கள் தனியாக நீங்கள் வந்து ஒரு மண் சட்டியில் கொஞ்சம் மணல் போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் அதில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதான் பிரபு, அப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அந்த தீபம் ஏற்றாமே ஓகேங்க, அப்படியே விட்டுருங்க, அது மாதிரி ஓகேயா? அப்போ அதுக்கே வேண்டியது சரி, ஒரு போது இவங்க முடிச்சிடறேன். சொல்லுங்கள் மதி. அப்பனா ஆர்த்தி காட்டி தான் ஆகணும். இப்போ நம்ம வீட்டில் வந்து விளக்கு ஏற்றுவோம். அந்த இன்னி வந்து எனக்கு உடம்பு நல்லா இருக்கிறப்ப நான் ஆர்த்தி தான் காட்டுவோம். சரி. எல்லாமே செய்வேன் நான். எனக்கு உடம்பு சரியில்லைனால என்னால் ஒரு நாள் சாமி கும்பிட முடியாது. சரி. அப்போ நான் என்ன செஞ்சுப்போம், அங்கே விளக்கு இருக்கும், விளக்கு ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்குலேயே நான் ஆர்த்தி காட்டுவேன். ஓ, நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா? அந்த ஏற்றி வச்சு அந்த காமாட்சி விளக்கு காமாட்சி விளக்கு சம்திங் ஒரு விளக்கு, ஒரு அந்த எண்ணெய் ஊற்றி இருக்க விளக்கு அதில் காட்டிடுறீங்க. அதை நீங்கள் அமைக்க வேணாம். அது நான் காட்டிட்டோன்னே அதை நம்ம அமுச்சிடுவோம். ஓ, நீங்கள் அமைச்சிடுவீங்களா? அப்புறம் அமுக்கி சொல்லிடுவாரு. சரி. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, இப்போ வந்து அந்த ஆல்டரில் வந்து ஒரு விளக்கு வந்து பெர்மனெண்ட்டாக ஒரு விளக்கு எரியும், பெர்மனெண்ட்டாக எரியாது. எப்போ சாமி கும்பிடணுமோ அப்போ அப்போ தான் அது வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருப்பீங்களா? நெய் வச்சுருப்பேன். இது வந்து சரி, ஓகே. இப்போ அதை காமிச்சிட்டு நீங்கள் ஒருவேளை அது ஆல்டரில் இருக்கணும்னா நீங்கள் அதே விட்டுடலாம். இல்லை நீங்கள் ஆர்த்திக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அமைச்சிட வேண்டியது, முடிச்சு வந்தது. அந்த ஆர்த்தி கட்டினா பரவாயில்ல, அந்த விளக்குலேயே காட்டலாமா? ஆர்த்தி காட்டுறது தான் பெஸ்ட்டு மதி. உங்களுக்கு வந்து உடம்பு முடியல அந்த சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி காட்டுறதும் பிரச்சனை இல்லை. சம்திங் நீங்கள் காட்டுறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே மதி, அது அமைக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை உங்களுக்கு அமைக்க இதாக இருந்துச்சுன்னா நீங்கள் சிம்பிளாக சொல்கிற மதி, நீங்கள் அகல் விளக்கு இருக்குல்ல, அகல் விளக்கு அது மாதிரி தான் கட்டணும். சிட்டி விளக்கு சொல்லுவாங்க. கார்த்திகை ஏற்றுவாங்க. கார்த்திகை ஏற்றுவாங்க. அதே தான். நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா சில்வரில் விற்கும், சில்வர் இல்லைனா வந்து எதாச்சும் ஒரு தட்டில் வந்து விற்கும். நீங்கள் அந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுங்க, மண்ணோட வாங்காதீங்க. ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டு அதில் வந்து விளக்கு ஏற்றிட்டு இது பண்ணிட்டு அதை ஜஸ்ட் அப்படி காமிச்சிட்டு அதை அமுச்சிடுங்க, முடிச்சு. அதுவே பார்த்துக்கிங்க. வெரி சிம்பிள். காட்டிட்டு அப்போ ஊதுபத்தி காட்டிட்டு ஊதுபத்தியும் அமுச்சிடுவோம். ஊதுபத்தி அமைச்சிடுவீங்களா? ஊதுபத்தி வைக்கலாம் மதஜி. அப்புறம் அமுக்கி சொல்லிடுவாரு. நீங்கள் ஊதுபத்தி கொஞ்சம் அது பார்த்து எரியுமா பிரபு? அது விட்டுலாமே. ஊதுபத்தி நோ ப்ராப்ளம் மதஜி. நீங்கள் ஊதுபத்தி ஏற்றினா அதான் ஆல்ரெடி நம்ம அமைச்சிடுறோமே. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெக்னன்ட் தானே, வாசனை மட்டும் தானே. பிறந்த நாள் வந்து மதஜி இல்லை பிறந்த நாள் வந்து நம்ம என்றைக்குமே வந்து நம்மளோட நம்மளோட சனாதன தர்மத்தில் விளக்கு ஏற்றணும். ஒரு வீட்டுக்கு போகிறோம், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், இல்லை ஏதாச்சும் ஒரு பண்ணணும், விளக்கு ஏற்றணும் நம்ம. ஆனால் பிறந்த நாள் ஃபங்க்ஷன் வந்து வெள்ளக்காரனோட அவனோட கான்செப்ட் எடுத்து வரோம். நம்ம ஊது அமைக்கக்கூடாது மதஜி. ஓகே மதி. இது ஆர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா பகவான் நம்ம காட்டி நம்ம பகவான் ஆஃபரிங் பண்ணிட்டோம், பக்தரும் காமிச்சிட்டோம். ஓகே, பக்தரும் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து மதஜி அதை வந்து நீங்கள் விட்டு அதை எரிய விட்டால் கூட பரவாயில்ல, இல்லை நீங்கள் அமைக்கிறத கூட அமைக்கணும்னு பிரச்சனை இல்லை. அது வந்து அக்கார்டிங் டு யுவர் கண்டிஷன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அந்த தீமை வச்சுருப்பாங்க, அப்புறம் விட்டால் கருப்பாயிரம் பிரபு, அது வீணாக போயிடும்னு. அப்போ அமைக்கிறது பெட்ரு. இல்லைன்னா ஒரு சட்டி வச்சுங்க, அந்த சட்டியில் தூக்கி போகிறது பெட்ரு. அது வந்து அமைக்கிறது ஒன்றும் தவறு இல்லை மதஜி. புரியுதா மதஜி? அதே போல் ஊதுபத்தி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக காட்டிட்டு ஜஸ்ட் குத்தி வச்சுருங்க, போதும். அது போதும். அதை போய் திருப்பி அதுக்கு எப்படி அமைப்பீங்க? அது ஊதுபத்தி எப்படி அமைக்கிறது எனக்கு தெரியல. ஊதுபத்தி எப்படி அமைப்பீங்க பிரபு? தண்ணியில் போய் இது கெமிக்கலா? நீங்கள் வந்து பாருங்கள், நீங்கள் ஹேண்ட் ரோலோட ஹேண்ட் ரோல்னால் வந்து பார்த்தீங்கன்னா கையில் இது பண்ணியிருப்பாங்க பாருங்கள், கையில் உருட்டுறது. அதான்
நீங்கள் கோல்டன் 50 பற்றி கோல்டன் 50 பார்த்தீங்க கோல்டன் 50 பார்த்தீங்க கையில் ஹேண்ட் ரோல்னா வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே ஒன்று காமிக்கிறேன் பரணி அது மேலே போனீங்கன்னா ஒன்று எடுத்துடுவாங்க அந்த ஹேண்ட் ரோலோட ஒரு ஊதுபத்தியை அது சும்மா கையில் விட்டுருந்தேன் அதெல்லாம் வந்து கெமிக்கல் இல்லை மதிஜி இன்னும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் ரொம்ப இல்லை சாதாரண நீங்கள் ரொம்ப கொளுத்தலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மதிஜி ஒன்று தான் கொளுத்து போறீங்க 1 2 கொளுத்து போறீங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை சில வீட்டில் பார்த்தீங்கன்னா சாமாண்டி போட்டு புகையை பறக்க விடுவாங்க சாமாண்டி போடணும் மதிஜி சாமான் போடுவீங்களா சாம்பிராணி போடணும் சாம்பிராணி ஏன் போடுறாங்க வாய் மதிஜி நெகட்டிவ்லாம் ஓகே வாய் சாம்பிராணி போடுறாங்க கொசுலாம் ஓகே வாய் சாம்பிராணி மெயினாக என்ன பர்பஸ் வாய் சாம்பிராணி நம்மளோட சனத்தனமதில் பிரபு இல்லை ஏமாது நீங்கள் தரிசனாத்தி பாருங்க பின்னாடி புகை பறக்க விடுவாங்க பாருங்க 12 மணி ஆர்த்திக்கு இருந்தீங்களா நீங்கள் ஜென்மாஷ்டமி தனியாக சாம்பிராணின்னு சொல்லி போட மாட்டாங்க சாம்பிராணி வந்து நம்ம வாசனைக்கு வைப்பாங்க அது இதுக்கு வைப்பாங்க அதான் கேட்குறேன் எதுக்காக வைக்கிறாங்கன்னு கேட்குறேன் சாம்பிராணி கான்செப்ட் எதுக்கு வாசமாக இருக்கலாம் ரெண்டாவது நீங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சாம்பிராணி இப்போ தான் சாம்பிராணி நீங்கள் வேலாம் இல்லை பிரபு சாம்பிராணி கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து அந்த வாசனையில் செய்கிறாங்க அந்த காலத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னது அந்த கல் சாம்பிராணி ஒன்று இருக்கும் அது இருக்கும் மேலே வந்து கொஞ்சம் மட்டைங்க போடுவாங்க மட்டையெல்லாம் போட்டு புகை போடுவாங்க சாம்பிராணி கான்செப்ட் வந்து எதுக்காகனா நம்ம வந்து இப்போ நீங்கள் ஓகே அது ஒரு சைடு இருக்கட்டும் ஓகே அது ஒன்று வச்சுருங்க நான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறேன் ஃபங்க்ஷன் நடக்கும் போது வாழை மரம் தோரணை வேப்பிலை எது கட்டுறாங்க சரி வேப்பிலை எது கட்டுறாங்க வேப்பிலைக்கு வந்து வேப்பிலை மரம் வேப்பிலை காற்று வந்து பார்த்திங்கன்னா வேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா அந்த கூமான்ஸ் வந்து வெளியாக்கும் அதே சிம்டம் தான் சாம்பிராணிலையும் காற்றுல வந்து பார்த்திங்கன்னா நிறைய வைரஸ் கிருமிகள் இருக்கும் அண்ட் ஆல்சோ நீங்கள் ஃபங்க்ஷன் செய்யும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வருவாங்க ஒருத்தருக்கும் ஆன்டிபாடி சில பேர் கூட குறைவாக இருக்கும் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க பெரிய இருப்பாங்க எல்லாருக்கும் ஆன்டிபாடி இம்பேலன்ஸாக இருக்கும் அப்போ வைரஸ் என்ன பண்ணும் காற்றுல வைரஸ் நிறையா இருக்கும் இந்த காற்றுள்ள வைரஸ் நீங்கள் எப்படி போய் இது பண்ணுவீங்க எப்படி போய் சாவடிப்பீங்க அதனால தான் புகை போடுவாங்க சாம்பிராணி புகை போடுவாங்க அதில் அந்த பால் அந்த கல் சாம்பிராணி ஒரு பால் சாம்பிராணியா சம்திங் போடுவாங்க அண்ட் ஆல்சோ அந்த மட்டையை போடுவாங்க அது புகை வேணும்னா அது ஃபுல்லாக வந்து எல்லாம் ஆக்கிடும் எல்லாத்தையும் வந்து சாவடிச்சிடும் ஆமாம் இப்போ நல்லா இப்போ வாசனை வந்துருச்சு ரெடிமேட் சாம்பிராணியா திடீர் சாம்பிராணியா ஓகே அது அதே மாதிரி வாட் எவர் மாதிரி சாம்பிராணி வந்து போடணும் எதுக்கான அது காற்றுல இதெல்லாம் வந்து ஒரு அர்த்தங்கள் இருக்கும் அது கண்டிப்பாக இல்லை சாதாரண கடைக்கு போங்க நீங்கள் பால் வாங்குறீங்களா பால் இல்லாதவங்களா அதெல்லாம் பேச விட்ருங்க சாதாரண சாம்பிராணிக்கலாம் மாதிரி சாதாரண போட்டிங்கன்னா 3-10 விற்பாங்க பாருங்க சாதாரண சும்மா வாசனை எது வாட்டர் வாசனை நீங்கள் ஜஸ்ட் சும்மா ஒரு நாளைக்கு அன்னாடி ஒன்று கொளுத்திட்டு இருக்க போதும் ரெடிமேட் சாம்பிராணி சம்திங் இது கொளுத்தலாம் மதிஜி இல்லை மதி நீங்கள் ரொம்ப கஷ்டமாச்சு நீங்கள் பால் சாம்பிராணி வைக்க பாருங்க அது வாங்கிக்கிங்க போதும் அது வெரி சிம்பிள் ஓகே எனக்கு தெரிஞ்சு நிறையா கேள்வி கேட்டீங்க சொல்லுங்கள் மதி சொல்லுங்கள் மதி சொல்லுங்கள் ஆக்சுவலி பத்திஜி நீங்கள் எல்லாம் நல்லா கேள்வி கேட்குறீங்க டைம் நல்லா பற்ற மாட்டேது ஆனால் எங்கள் சென்டரில் ஒரு கேள்வி கேட்க சொன்னால் அது பின் ட்ராப் சைனில் இருக்கும் நீ கேளு நாய்கள் வந்து மதஜி ஒரு வேளை நீங்கள் வந்து ஆரம்பத்தில் வச்சுட்டிங்கன்னா அது வளர்த்து முடிச்சிடுங்க அது இருக்கிற வரைக்கும் வளர்த்துருங்க அது பரவாயில்ல விட்டுருங்க புதுசாக இன்னொரு குட்டியை வாங்கிட்டு வரேன் நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன் அந்த மாதிரி வேணாம் இப்போ ஆல்ரெடி ஒரு ஜானி இருக்கிறாருன்னா அந்த ஜானி பரவாயில்ல இருக்கட்டும் அவர் வந்து முடிக்கிறதையும் விட்டுருங்க போதும் ஓகே அவர் போய் தனியாக போய் விடலாம் வேணாம் இருக்கிறது விட்டுருங்க இதுக்கு புதுசாக இன்னொரு நாயை வாங்கிட்டு வந்து வளர்க்குறேன் அப்படி வேணாம் மாதிரி
அது மாதிரி செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது? நாய் வளர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பகவான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோம், அது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்காது. சில சமயத்தில் அந்த அசிங்கமாக ஒரு மாதிரியா முடி இருக்கும், ஆச்சாரமாக இருக்காது. அப்போ வீட்டு வளர்க்குறது அதான் மாதாஜி எல்லாத்துக்கும் சேம் பதில் தான். நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா விட்டுருங்க, அது அது அப்படியே ஒரு கட்டம் முடிஞ்சால் எல்லாம் ஒரு முடிஞ்சுன்னு பாருங்க, முடிஞ்சுட்டு அதோடு விட்டுருங்க, புதுசாக ஆரம்பிக்க வேண்டாம். இயற்கையாக விட்டுருணும் அப்படியே. அது இயற்கை, அது வழியில் வாழ விட்டுருங்க, அது பார்த்து அதுக்கும் நம்ம சாப்பாடு கொடுத்தா வாழணும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வந்து பாருங்கள், வீட்டுக்குள்ளே ஒரு பப்பி இருக்கும், வீட்டுக்கு வெளியில் வந்து ஒரு நாய் போயிட்டு இருக்கோம், இதுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுத்துட்டீங்க, வெளியில் ஒரு நாய்க்கு யார் சாப்பாடு கொடுப்பா? கைத்தி மாதாஜி யார் சாப்பாடு கொடுப்பா? அப்போ அது தேடிக்குதா இல்லையா? அதே போல் இயற்கை எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துரும் பிரபு. அதே போல் தான் மீனை வந்து விட்டுட்டீங்க, அது பாட்டுன்னு அது இருக்கும், வளர்க்க தேவையில்லை. சொல்லுங்க மாதாஜி. சந்தி மாதாஜி. நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு இது இருந்துச்சுன்னா நம்ம சாமி கும்பிடுறோம், எனக்கு நல்லா வேணுமா வந்து ஒரு பால் ஊற்றுறோம் அப்படின்னு நம்ம வேண்டிக்குவாங்க. அது மேற்கோயிலாக இருக்கட்டும், கோயிலாக இருக்கட்டும், முருகர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. இந்த கோயிலில் வேணுமா செய்யலாமா அப்படின்றது, இல்லை மேற்கோயிலுக்கு தான் போய் பால் ஊற்றலாமா? நீங்கள் கிருஷ்ணன் பற்றி வந்துட்டீங்கன்னா எதுக்கு பால் முதல் ஊற்றுறீங்க? இல்லை மாதிரி இப்போ நீங்கள் கிருஷ்ண பக்தி வந்துட்டிங்கன்னா எல்லா வேண்டுதலும் எல்லா விஷயங்களும் அவர் பூர்த்தி பண்ணிடுவார். இப்போ கிருஷ்ண பக்தி வந்துட்டிங்கன்னா, கிருஷ்ண வழியில் வந்துட்டிங்கன்னா, அவர் முழுசாக நம்புறீங்கன்னா அவர் எல்லாம் அவர் பார்த்துக்குவார். நம்ம தனியாக செப்பரேட்டாக செய்யணும் இல்லை. நீங்கள் முருகருக்கு அதான் சொன்னல, நீங்கள் போய்ட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவர் ஜஸ்ட்டு போய் பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவர் வஞ்ச கவிதை பண்ணிட்டு ஒரு ஹரே கிருஷ்ண மந்திரம் படித்தாலே போதும். நம்ம கொடுத்து அவர் திருப்தியாகி அப்போ தான் செய்வான்னு எந்த இதுவும் இல்லை மாதாஜி. இதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் இதை கொடுத்து நான் 3 வழி 4 வழி பாலை வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் அவர் அதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கொடுப்பாருன்னா அவர் வந்து அந்தமாரி இல்லை. நீங்கள் என்ன வேண்டுதல் இருந்தாலும் எது இருந்தாலும் நீங்கள் பகவான்கிட்ட வந்துருங்க, அது எல்லாமே கம்ப்ளீட் ஆகிரும். ஓகேவா? சொல்லுங்கள் நவீன் ப்ரோ. இப்போ நம்மலாம் வந்து தமிழ் பேசுகிறோம், இப்போ தேவர்கள் சிவபெருமான் அவங்களும் என்ன பேசுகிறோம்? சான்ஸ்கிரிட் இல்லை பிரபு, எல்லா மொழிகளும் பகவானுக்கு தெரியும் பிரபு. தேவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ முருகப்பெருமான் தமிழ் தான் பேசுவார். ஓகேவா? அதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருதம் பகவான் வந்து எல்லா மொழியும் அவருக்கு அப்பாற்பட்டது. நீங்கள் ஸ்பெனிஷ் பேசினா ஸ்பெனிஷ் பேசுறவனுக்கு கடவுள் கொடுக்க மாட்டாரா? ஜெர்மன் பேசுறவனுக்கு கொடுக்க மாட்டாரா? அப்படி பாட்டு பாரம்பட்ச பார்க்குற கடவுள் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? அதாவது வந்து உதாரணத்துக்கு இப்போ வந்து அரப் சவுடியில் இருக்க, இல்லை வந்து நைஜீரியாவில் இருக்காங்க, நைஜீரியாவில் நெக்ரோக்காரர் இருக்காரு, அவருக்கு ஹெல்ப் பண்ணாமல் நம்மளுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணணும்னா அது எப்படிப்பட்ட கடவுள்? அது பாரபட்ச கடவுள். கடவுளுக்கு எல்லா மொழியும் அப்பாற்பட்டது. அது தமிழ் தெரியும், தமிழ் ஆஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் ப்ரோ. தமிழ் தெரியும், சமஸ்கிருதம் தெரியும், எல்லா மொழியும் தெரியும். அவங்க என்ன லாங்குவேஜ் பேசிக்குவாங்கன்னு சொல்லி அது நம்மளுக்கு தெரியாது. ஓகே ப்ரோ, இந்த பர்டிகுலர் இந்த லாங்குவேஜ் தான் பேசுவான்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அவங்க தெலுங்கு பேச மாட்டாங்களா? அவங்க மலையாளம் பேச மாட்டாங்களா? இல்லை அவங்க உருது பேசுவாங்க, அவங்க கன்னடம் பேசுவாங்க. நான் என்ன வேணாலும் லாங்குவேஜ் பண்ணுவேன், நீ பக்தி பண்ணுறியா? அதான் அவங்களுக்கு கேட்பாங்க. ஓகே ப்ரோ. ஓகே, ஹரே கிருஷ்ணா. जय श्री भक्ति प्रसाद की, जय जगन्नाथ सुभद्रा महारानी की, जय श्री प्रभु महाराज की, जय गौर प्रेमानंदे, हरि हरि बोल.